ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வமை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். பிஷ்ரஹ் சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னைக்கு டேட் வந்து 19 சஃபர் 1448. இங்கிலீஷ் டேட் வந்து 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 167. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மேலும் அவர்களுக்கு மோசமான வேதனையை கொடுக்கக்கூடியவர்களையே மறுமை நாள் வரை நாம் அவர்கள் மீது ஏவிக்கொண்டு இருப்போம் என இறைவன் அறிவித்ததை நீர் நினைவு கூறுவீராக. நிச்சயமாக உம்முடைய இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன் ஆவான். மேலும் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். இப்போ பனி இஸ்ராயல்களுடைய அந்த தொடர்ந்து அவங்க செஞ்ச அந்த மாறு, அல்லாஹ்வுக்கு செஞ்ச மாறு, எப்படி வந்து அந்த நபி வந்து அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து எப்படி அவங்க கட்டுப்படாமல் இருந்தாங்க, அவங்களுடைய போக்கு வந்து எப்படி போயிட்டே இருந்துச்சு மாறு செய்கிறதில்ல. அப்போ அது டோட்டலாக எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, இது ஓவராலாக பனி இஸ்ராயல்கள் இப்போ இங்கே வந்து வரலாறு கிடையாது. இது இப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் கமெண்ட் பண்ணுறான். அவங்களுடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை வந்து அல்லாஹ் வந்து அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறான். அப்போது கடைசியாக சனிக்கிழமை அவங்க வந்து எப்படி அந்த சனிக்கிழமையோட அந்த புனிதத்தன்மையை வந்து அவங்க வந்து கொச்சைப்படுத்தினாங்க, அதுக்கு வந்து எப்படிலாம் வந்து அவங்க அது சாக்கு போக்கு சொல்லி எப்படிலாம் வந்து அதை டைல்யூட் பண்ணி இதை பண்ணாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அவர்களுக்கு மோசமான வேதனையை கொடுக்கக்கூடியவர்களையே மறுமை நாள் வரை அவர்கள் மீது ஏவிக்கொண்டே இருப்போம். இப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க மேலே, யார் மேலே, பனி இஸ்ராயல்கள் மேலே மோசமான வேதனையை கொடுக்கக்கூடியவர்களையே எப்போ வரைக்கும், மறுமை நாள் வரை அவர்கள் மீது ஏவிக்கொண்டே இருப்போம் என இறைவன் அறிவித்ததை நீர் நினைவு கூறுவீராக. இது மாதிரி அல்லாஹ்வுடைய விதி எழுதப்பட்டுருச்சு. அப்போ இந்த ஒரு சமூகம் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றம் பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் வந்து சபிச்சிருவான் அந்த சமூகத்தை. இருக்கிறதுல இப்போ அதில் அழிக்கப்படுறது இருக்கு பேர், அதை விட மோசமானது எதுன்னா அல்லாஹ்ட்ட சாபம் வாங்கிறது தான். சபிக்கப்படுறது வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை. அப்போ அது வந்து அல்லாஹ் சொல்கிறான், இங்கே உலகியல் ரீதியாகவும் அவங்க சபிக்கப்பட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், உங்களை கொடுமை பண்ணுற ஆட்சியாளர்களையே நான் ஏவிட்டே இருப்பேன்.
எது வரைக்கும்? மறுமை நாள் வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட்டே நான் தரமாட்டேன். ஏன்னா இறைவன் அறிவித்ததை நீர் நினைவு கூறுவீராக. நிச்சயமாக உம்முடைய இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன் ஆவான். மேலும் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். அப்போ அல்லாவுடைய 2 சிஃபத்தும் இருக்குது, தண்டனையும் இருக்குது, கருணையும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது பைபிளில் லேவியராகமம்ல அந்த எச்சரிக்கையை பற்றி அவங்க ஒரு நபி ஸ்பாட்டில் வந்து அவங்க சொல்லிட்டே போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் என் நியமங்களை தள்ளிவிட்டு என் கட்டளைகளை வெறுத்து என் சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறித்து விட்டால் உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். உங்கள் பகைவர்கள் உங்களை ஆட்சி செய்வார்கள், நீங்கள் யாரும் விரட்டாமலேயே ஓடுவீர்கள். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கேன் பைபிளில் கூட, நீங்கள் என் சொல்ல கேட்காம என் கட்டளைகளை ஏற்க நடக்காமல் என்னுடைய நியமனங்களை தள்ளிவிட்டு என் கட்டளைகளை வெறுத்து என் சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை முறிச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய சரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல, என்னுடைய ஒப்பந்தங்களை நீங்கள் பேணுறதில்ல, என்னை வந்து நீங்கள் வந்து மதிக்க வேண்டிய மதிப்படி நீங்கள் மதிக்கிறதில்ல அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்பிவிடுவேன். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டிய ஒரு உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களை தோக்கடிக்கிறது, உங்களை விரட்டுறது, நீங்கள் இழிவடைகிறது எனக்கு என்னுடைய வேலையாக அது ஆயிரும். அது வந்து என்னுடைய புறத்திலிருந்து நான் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருவேன். உங்கள் எதிரிகள், அப்போ உங்கள் பகைவர்கள் உங்களை ஆட்சி செய்வார்கள், நீங்கள் யாரும் விரட்டாமலேயே ஓடுவீர்கள். உங்களை விரட்டணுன்னு கூட அவசியம் இல்லை, சும்மா அப்படி மறைச்சி பார்த்தாலே ஓடிடுவீங்க. இந்த பின்னாடி 775 அந்த உதாரணம் வரும், நாயை பற்றி எல்லாம் சொல்லுவோம். ஒரு நாய்க்குடைய உதாரணம், அந்த நாயில் இதுவும் கவரும். என்னது, நாய் வந்து விரட்டணும்லாம் அவசியம் இல்லை, அப்படின்னு பேர் அப்படியே ஓடிடும். நாய் குலைச்சிட்டே இருக்கட்டும், கீழே குமிஞ்சு இப்படியே விரட்டணும்லாம் அவசியம் இல்லை. அதுவே நம்மளை ஏதோ ஸ்கெட்சு போட்டாண்டா, கீழே ஏதோ பெருசாக வச்சுருக்கானா வச்சு நம்மளை சொல்லி கெடுக்க போகிறேன். அப்போ கடைசியாக எல்லாம் இந்த சொல்கிறேன் பாரு, உங்கள் ஆற்றல் வீணாகிவிடும். இதெல்லாம் பெருசாக டீட்டெயிலாக இருக்குது, நிறைய அதில் என்னென்ன மைனஸ் ஆகுன்ட்டு இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறோம், உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும். இது வந்து லேவியராகமம்ல 26வது அத்தியாயத்தில் 14லேருந்து 20 வரைக்குமான வசனங்களில் இந்த சம்பவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த முன்னறிவிப்பு இருக்குல்ல, அல்லாஹ் வந்து கண் கூட இந்த வரலாறு வந்து சாட்சியாக இருக்குது. இது எப்போ நடக்குது, ஈசா நபியை வந்து அவங்க என்னைக்கு வந்து அவங்க விரட்டி விட்டாங்களோ, எப்போ வந்து அவங்கள வந்து பதில் சொல்லி அவங்கள மறுத்து அவங்கள வானத்துக்கு அவங்க திரும்பி அனுப்புனாங்களோ, அப்போ இருந்தே அவங்களுக்கு வந்து கிபி 80லேருந்தே தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வந்து இவங்களுக்கு வந்து உழுவ ஆரம்பிச்சிட்டே இருக்குது. அப்போது இந்த முன்னறிவிப்பை வந்து உலகம் வந்து வரலாற்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி கூட யூதர்கள் வந்து இவ்வளோ அநியாயம் பண்ணும்போது அவங்கள பாதுகாக்கிற ஒரே விஷயம் என்ன, இப்போ அடி வாங்கியே செத்தவன்பா, காலம் பூரா அடி வாங்கியே செத்தவன், அவன் அப்படி சொல்லாதீங்க, அவன் அவ்வளோ மோசமானவன்லாம் கிடையாது, அவன் அடி வாங்கி தான் பழக்கம், கொடுத்தெல்லாம் பழக்கம் இல்லை. இப்போ ஏதோ அடிக்கிறான் அப்படின்னா அவன் வேறு ஏதோ கடுப்பில் அடிக்கிறான், ஏதோ ஒரு மீனிங்கு. மொத்தத்தில் அவனை வந்து பாவின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அவன் அப்பாவின்னு தான் சொல்லணும். இப்போ கூட என்னங்கிறோம், ஆன்டிசெமிட்டிக்னா அது பயங்கரமான கெட்ட வார்த்தை. எங்கே, யூரோப்பில், ஃபாரினில், அமெரிக்காவில், வெஸ்ட்டில் போனீங்கன்னா ஆன்டிசெமிட்டிக்குன்னா அதில் சார்ஜஸ் இப்போ இங்கே இருக்குல்ல, வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு என்னமோ இருக்குல்ல, SC ஆக்டுன்னு இருக்குது, அதில் வந்து சார்ஜஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீ அவ்வளோ சீக்கிரம் நீ வெளியே வர முடியாது. என்னை வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆக்டு கீழே என்னை வந்து கொச்சையாக பேசிட்டான் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி இப்போ ஏன்னா காலம் பூரா இவர்களும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு, அதே தான் அவங்களும். அப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு அருள் தான் புரியணும். அப்போது இன்னும் சொல்லப்போனால் இவங்களை இவங்க யார், இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு இமாமத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் மனித குலத்துக்கு நீங்கள் வழிகாட்டுங்கிறான். இப்போ இது என்ன நியாமத்தா சாபமா? நியாமத்து. இப்படி நியாமத்து வாங்கின ஒரு சமூகத்தை அல்லாஹ் சபிக்கலாமா? அப்போ ஏன் சபிக்கிறான்? நபிமார்கள் நியாமத்து வழங்கப்பட்டவர்கள், நபிமார்கள் அல்லாஹ் எங்கேயாவது சபிக்கிறானா? எங்கேயுமே சபிக்கிறது இல்லை. ஏன்? அதோடைய ஹக்கை அவங்க சரியாக நிறைவேற்றினாங்க. இப்போது இந்த உம்மத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதோடைய ஹக்கை சரியாக நிறைவேற்றலை. அப்போது இதுதான் அவங்களுடைய அந்த சாபத்துக்கு காரணமாக ஆகுது. அப்போது அல்லாஹ் சபிச்சிட்டான் அப்படின்னா வேறு எது போக்கிடும், அந்த சமூகம் வேறு எதை கொண்டு மேலே வரும்?
அல்லாவுடைய சாபம் ஒரு சமூகத்து மேலே விழுந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் டாக்டர் ஆனால் பொழைச்சிருவாங்களா? இன்ஜினியர் ஆனால், கலெக்டர் ஆனால் பொழைச்சிருவாங்களா? அமைச்சர்கள் ஆனால், ஆட்சி அதிகாரத்தில் அவங்க டாப்பில் வந்துட்டாங்கன்னா பொழைச்சிருவாங்களா? உலக செல்வம் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அவங்க பொழைச்சிருவாங்களா? உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்களில் உருவாகிட்டாங்கன்னா, ஏர்போர்ட் பயங்கரமான டெக்னாலஜியில் பீக்கில் போயிட்டாங்கன்னா அவங்க பொழைச்சிருவாங்களா? பொழைக்கவே முடியாது. எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது? மரியாதை மட்டும் கிடைக்காது. கண்ணியம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது இதில் இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறது என்ன? அவங்கள வந்து கொடுமை பண்ணுற மாதிரி ஏவிட்டே இருப்போம். இதனுடைய சாபம், அந்த சாபம் டெம்பரரியான சாபம். யாருது? இந்த குரங்குகளாக மாறுங்க, பன்னியாக மாறுங்க. என்ன அந்த சனிக்கிழமை அந்த சேட்டை பண்ணவங்களுடைய சாபம் வந்து அது. ஓவராலாக சாபம் என்ன? எங்கே பார்த்தாலும் உனக்கு அடி அடி சுளுக்கு எழுத்துகிட்டே இருப்பேன். இது யார் புறத்துலேருந்து? அல்லாவுடைய புறத்துலேருந்து. இழிவு. சொல்லுங்களேன், ஒருத்தனை பார்த்தாலே எப்படா அடிக்கணும்னு தோணுங்க. இவனை பாருங்க, அப்படி பார்த்தா பலார்னு அடிப்பாங்க. அந்த தான் இன்றைக்கி வந்து பார்த்தா அடிக்கிற மாதிரி அல்லாஹ் ஆக்கியிருக்கான். இப்போ இதில் என்ன நடக்கும்? அல்லாவுடைய சாபம் பல வகையில் வரும். ஒன்று அழிக்கப்படுறது. ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், இது ஒரு வகையான அழிவு. இன்னொரு அழிவு என்ன? உடம்பு அழியாது, ஆனால் மீதி எல்லாம் பணத்துக்கு சமம். இது ஒரு சாபம். இந்த சாபம் தான் இந்த உம்மத்து மேலே சாட்டப்பட்டிருக்கு. அப்போ வெறும் உயிர் இருக்கும், ஆனால் வாழும் சமூகமாக அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மரியாதை இருக்காது. பணத்துக்கு மரியாதை இருக்கா? இல்லை. உயிருக்கு மரியாதை இருக்குது. அப்போ உயிரும் இருக்குது, மரியாதையும் இல்லைன்னா அப்போ என்ன ஆவேன்? பணம். அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றுனா புகழோடு தோழணும், இல்லைன்னா புகழே இல்லைன்னா சாவுன்னு. நீ இருக்கிறதே தண்டம். மரியாதையாக வாழ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வாழவே வேண்டியது இல்லைங்க. இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ அல்லாவுடைய சாபம் வந்து பர்மனெண்ட்டாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா? அடி உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்குமா? விழுந்துகிட்டே இருந்துச்சா? வரலாற்றில் நடுவில் அவங்களுக்கு ப்ரீத்திங் பீரியடும் கிடச்சி. உமர்லியா காலத்தில் உங்களுக்கு என்ன இருந்தது? ரிலீஃப் கிடச்சிது. அடியெல்லாம் பெருசாக கிடைக்கல. ஜெருசலமில் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டுலாம் உள்ளெல்லாம் போகிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அனுமதி கிடச்சிது. உமர்லியா காலத்துக்கு முன்னாடி ஜெருசலமுக்குள்ளே அவங்க விசிட்டராக கூட வர முடியாது. இப்போ தான் 1918 தான் ஜெருசலமில் அவங்க இடம் வாங்குவதற்கு அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டது? அனுமதி தரப்பட்டது. அதுக்கு முன்னாடி இடம் வந்து அங்கே வாங்குறதுக்கு அனுமதியே கிடையாது. விசிட்டராக வரலாம். அந்த விசிட்டிங் ஆப்ஷன் கூட யார் கொடுத்தா? உமர்லியா தான் கொடுக்குறாங்க. அப்போது இவங்களுக்கு நடுவில் ப்ரீத்திங் பீரியட் கிடைக்கும். அப்போ சாபம் நீங்கிருச்சா? கிடையாது. அது அல்லாவுடைய சுன்னத். அது ஒரு சமூகத்தை போட்டு அடிச்சுட்டே இருக்க மாட்டான். சும்மா நடுவில் அப்போ ஒரு ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கும். ஒரு வாய்ப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பான், எந்திரிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதே இது ஒரு வகையில் பார்க்க போனால் கொஞ்சம் தெளிவு வச்சு அடிச்சுட்டே இருந்தான்னு வச்சுக்க, வேதனையிலே இருந்தால் வேதனை என்னன்னு தெரியாதுல்ல. கொஞ்சம் வேதனையிலேருந்து ரிலாக்ஸ் கொடுத்து மறுபடியும் விழுந்துச்சுன்னு வைக்க அடி. இப்போ அடின்னா என்னென்னு தெரியும். இப்போ அடித்த பழைய அடியும் ஞாபகம் வரும், எல்லாமே ஞாபகம் வரும். அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அல்லாஹ் வந்து அடுத்து சொல்கிறான், உமது இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன், நிச்சயமாக அவன் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். இப்போது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தோடைய நியதி பொறுத்த வரைக்கும் என்ன? அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டானா? இங்கே எதுவும் அல்லாஹ் வாட்ச் பண்ணுறது இல்லை. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? தண்டனை வழங்குறதில் நான் யார்? விரைவானவன்கிறான். இது உலக தண்டனையை தான் பேசுது, ஆட்சியாளர்களை ஏவுறதை பற்றி தான் பேசும். மறுமை நாள் வரை உங்கள் மீது வேதனை கொடுக்கக்கூடியவர்களை ஏவி கொண்டு இருப்போங்கிறான். அப்போ இது எங்கே நடக்குது? உலகத்தில் நடக்குது. உலக தண்டனை பற்றி தான் நல்லா பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ உலகத்தில் தண்டனை கொடுக்கணுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தால் தானே தண்டனை கொடுக்க முடியும். யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு. அப்போ இங்கே அல்லாவுடைய இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன? எந்த அநியாயக்காரனையும் அல்லாஹ் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதில்ல, எந்த அநியாயத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதில்ல. இப்போ இவங்களுடைய பீக் அநியாயத்தை இப்போ டச் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ பலஸ்தீனில், இங்கே இப்போ ஜெருசலமில், மிடில் ஈஸ்ட்டில், இவங்க மிடில் ஈஸ்ட்டு டோட்டலாக பலஸ்தீன் ஜெருசலம்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லையும் இவங்க பண்ணுறது தான் அலப்பறை. ஏன்டா பண்ணுறீங்க? நாங்கள் வந்து கடவுளுடைய வழிகாட்டி, கடவுள்னால் நாங்கள் வந்து கௌரவிக்கப்பட்டவர்கள், தேர்வு செய்யப்பட்டவர்கள், எங்கள் சரீரத்தில் இப்படி தான் இருக்குது, நாங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டு, இதுதான் கடவுளுடைய வழிகாட்டுதலா இப்போ இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இது அவங்களுடைய இப்போ கடைசி தவணை அவங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் வரலாற்றில் கொடுத்தது எல்லாமே அவங்க வரலாற்றில் மீதி இருந்தாங்க. இனி வரக்கூடிய தவணை வந்து வரலாற்றில் அவங்க மீதி இருக்க மாட்டாங்க, தொடர்ச்சி எறியப்படுவாங்க. அப்போ இதில் இன்னொரு நமக்கு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா,
இது மாதிரியான குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். தண்டனை விரைவில் அல்லாஹ் வந்து கொடுத்துருவான். அது ஒரு நேரம் வரும்போது டக்குன்னு எல்லாம் வந்து அவங்கள பிடிச்சிருவான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த தண்டனை யார் மேலே இருக்குது? முஸ்லீம்கள் மேலே இருக்குது. ஏன்? அவங்களும் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள்லேருந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. முஸ்லீம்களும் என்ன தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கு இமாமத் தரப்பட்டுச்சு, நமக்கும் இமாமத் தரப்பட்டுச்சு. அவங்களுக்கும் வேதங்கள் அருளப்பட்டது. நமக்கு எல்லா வேதத்துடைய சாராம்சம் கொண்ட ஒரு வேதம், பாதுகாக்கப்பட்ட வேதம் அருளப்பட்டுருச்சு. அவங்களுக்கும் நுபுவத்து தரப்பட்டுச்சு, நமக்கும் நுபுவத்து தரப்பட்டுச்சு. அப்போது உலகத்துக்கு முன்மாதிரியாக ஷஹாதத் அலன்னாஸாக இருக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கும் தரப்பட்டுச்சு, நமக்கும் தரப்பட்டுச்சு. இன்றைக்கி நாமளும் எங்கே ஆகிட்டோம்? அதே சூழ்நிலை தான். நம்மளும் என்ன, ஹராமுக்கு வந்து விதவிதமான விளக்கங்கள், நம்ம மனசுப்படி வாழணும், அவ்வளோதான். அதாவது ஷரியத்தில் ஃபிட் ஆகிறதெல்லாம் டைரெக்டாக எடுத்துக்குவோம். ஷரியத்துலேயும் இருக்குது, எனக்கும் ஓகே, அதில் பிரச்சனையே வராது. ஒரு இடத்துல ஷரியத்து ஒன்று சொல்லுது, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா உடனே மீன் பிடிச்சிருவோம். சனிக்கிழமை என்ன பண்ணுவோம்? வெள்ளிக்கிழமையே தூண்டில் போட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை அறுவடை பண்ணிடுவோம். சனிக்கிழமை பிடிக்க மாட்டோம். ஆனால் சனிக்கிழமை மீன் அறுவடை நடந்துருக்கும். இந்த சேட்டைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் என்ன, அல்லாஹ் இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது? மரியாதை இருக்கா? இன்றைக்கி இந்த நடைப்பிணமில் யார் இருக்கோ? இப்போ இன்றைக்கி யூதர்களுக்கு மரியாதை இருக்குது, நமக்கு மரியாதை. அப்போ இங்கே நாம் எங்கே போயிட்டோம்? அவங்களுக்கு கீழே போயிட்டோம். அவனே பாட்டம் 0ல் இருந்தான், நம்ம -1 -2 போய்ட்டுருக்கு. அவன் 0ல் வந்து இப்படி நின்ட்டான், அது கீழே அவன் டச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஃப்ளாட் ஆகிட்டான். நம்ம குழி தோண்டி, மாப்பிள்ளை கொஞ்சம் நவுறு, குழி நோண்டி நான் உள்ளே போகிறேன், நீ தரம் தாழ்ந்த, அதை விட தாழ்ந்தெல்லாம் நான் போகணும். இப்போ அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்கள கொண்டு நம்மளை அடிக்கிறான். இப்போ இந்த வசனத்தை பாரு, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வேதனை கொடுக்கக்கூடியவர்களை அவர்கள் மீது சாட்டி கொண்டே இருப்போம். புரியுதா? இப்போ நமக்கு வேதனை தரப்பட்டுருக்கு. யார் மூலமாக? யூதன் மூலமாக, பனி இஸ்ராயல்கள் மூலமாக. அப்போது ஒருத்தன் அசிங்கம்னு அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கினவங்கிறான். சாபத்தை வாங்கினவனை கொண்டு நம்மளை அடிக்கிறான்னா நாம் எவ்வளோ பெரிய சாபத்தை வாங்கினவங்க. ஆமாம், ஏன் இவங்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை அடிக்கிறான்னா அவ்வளோ வேலிடு நமக்கு. ஏன்? அவங்களுடைய வேதம் வந்து பாதுகாக்கப்பட்டது கிடையாது, நமக்கு பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்குது. அவங்களுடைய நபிமார்களுடைய சீரத் வந்து பாதுகாக்கப்பட்டது கிடையாது, நமக்கு நபிமார்களுடைய சீரத் பாதுகாக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அது மாதிரி இந்த அளவுக்கு நியாமத்துகள் வழங்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இது இருந்து, இன்னும் சொல்லப்போனால் வேதம் அருளப்பட்ட அவங்களுடைய லாங்குவேஜை அழிஞ்சிருச்சு. நமக்கு வேதம் வழங்கப்பட்ட லாங்குவேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து அரபி தெரியாத முஸ்லீம் குழந்தைகள் ரொம்ப சொற்பம். இப்போ ஓத தெரிஞ்சவங்க சொல்கிறேன். இன்னும் மிடில் ஈஸ்டில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எல்லோரும் மீனிங்கே தெரியும். நீங்கள் வந்து சவுதி, கத்தாரு, துபை, பஹ்ரைனு, எகிப்து, ஜோர்டானு, பலஸ்தீனு, சிரியா, ஈராக்கு, ஈரானு, இங்கெல்லாம் போனீங்கன்னா அரபி அவங்களுக்கு அப்படியே படித்தாலே அவங்களுக்கு மீனிங் புரியும். அதனால தான் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் கூடுதலாக சோதனையும் கொடுக்குறான். இந்த இடத்துல பார்த்தா அவங்க தியாகங்கள் அதிகமாக பண்ணுறாங்கன்னு தெரியும் நமக்கு. அதிகமாக தியாகம் பண்ணுறாங்க, அர்ப்பணிப்பு பண்ணுறாங்க, நிறைய வந்து அவங்க அந்த துணிச்சலை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா காரணம் என்னென்னா குர்ஆன் அவங்களுடைய டைரக்ட் பாஷையில் இருக்குது. அது இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் இம்பேக்ட் பண்ணும். நமக்கெல்லாம் அது இல்லாதனால நம்ம இன்னும் வந்து ஒரு படி டவுனில் இருக்கும். இப்போ இது புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் அவங்கள கொண்டு நம்மளை அடிக்கிறான் பாரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், இது பயங்கரமான அசிங்கத்தில் நம்ம இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம மேன்மையில் இருக்கிறோம். உண்மையிலே நம்ம மேன்மையில் இருந்தால் உலகத்தில் இவ்வளோ அல்லாஹ் நமக்கு வந்து அசிங்கப்படுறதுக்கு அல்லாஹ் விட மாட்டான். ஒரு மூமின்கள், அதாவது ஒரு சமூகமாக நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம் அப்படின்னா சமூகமாக நம்ம தோற்று போயிருக்கோன்னு அர்த்தம். அல்லாஹ் அடுத்தது சொல்கிறான், மேலும் இப்பூமியில் அவர்களை பல சமூகங்களாக பிரித்து பிளவுபட செய்தோம். அவர்களில் சிலர் நல்லவர்களாய் இருந்தனர், வேறு சிலர் அப்படி இருக்கவில்லை. மேலும் இன்பம் துன்ப நிலைகளுக்கு ஆளாக்கி அவர்களை சோதித்து கொண்டிருந்தோம். அவர்கள் நல்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களை பல சமூகங்களாக பிரித்து பிளவுபட செய்தோம். இப்போ இந்த இடத்துல 160வது வசனத்தில் அல்லாஹ் இந்த 12 குலங்களாக நாம் அவர்களை பிரித்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரிவு நல்ல பிரிவாக சொல்கிறான் அல்லாஹ். அது நல்ல நோக்கத்தில் பிரிஞ்சு, ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்காக அது வந்து சின்ன சின்ன டீமாக நான் வந்து பிரித்தேன். ஆனால் பல டீமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது குற்றம் இல்லை. எல்லா டீமுக்கும் ஒரே வேலை இருந்தால் பிரச்சனை கிடையாது. புரியுதா? பல டீமாக பிரிகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லா டீமும் ஒரே வேலையை செய்யணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்களா? கிடையாது. குறைஷிகள் தனியாக தான் இருந்தாங்க, முஹாஜிர்கள் தனியாக தான் இருந்தாங்க, அன்சாரிகள் தனியாக தான் இருந்தாங்க. அன்சாரிகளில் அவுஸு தனியாக இருந்தாங்க, கஜரத் தனியாக இருந்தாங்க. இவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரிவுகள் இருக்க தான் செய்யும். மேஜர் டிவிஷன் தான் இது, இன்னும் மைனர் டிவிஷன்லாம் நிறைய இருக்கும். அப்போ அந்த டிவிஷனாக இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஃபாலோ பண்ணுறதுல ஒருமித்த கருத்தில் இருந்தாங்க. அதனால் இது பிரிவாக கருதப்படாது. அப்போ இந்த இடத்துல எது பிரிவாக கருதப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கொள்கைகள் மாறி போயிடுது. அதாவது அந்த மைய இலக்கு, அந்த ஒன்றுபட்ட இலக்கு இல்லாமல் போகிறது, அது வந்து பிரிவாக போயிடும். இந்த பிரிவு வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது நல்ல பிரிவு கிடையாது, இது பனிஷ்மெண்ட்டாக கொடுத்த பிரிவுங்கிறான். இந்த பிரிவு பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது வந்து இது எதுக்காக இது சொல்கிறான் அப்படின்னா, நமக்கு அடி விழுவணுன்னா நம்ம பிரிஞ்சு போகணும். ஏன்னா அப்போ தான் அந்த அவங்களுடைய அந்த பலம் வந்து டிவைட் ஆகி ஸ்ப்ளிட் ஆகி போச்சு அப்படின்னா, எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சீதா எளிமையாக என்ன ஆயிட முடியும்? அட்டாக் அவங்க வந்து இலக்காக ஆயிட முடியும். அப்போ இந்த பிரிவு வந்து அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இவங்களுடைய அந்த வலிமை வந்து எப்போ இருந்தது? முழு வலிமை அவங்க எப்போ இருந்தாங்க? மூசா நபி காலத்துக்கு அப்புறம் இந்த 12 இருந்த அந்த கூட்டம் வலிமை அடைஞ்சிட்டே வந்து, அந்த 12 பிரித்ததுனால அவங்க வலிமையிலேருந்து போகல, பலம் தான் பெற்றாங்க. பலம் பெற்று கடைசியாக சுலைமான் நபி காலத்தில், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க மிகப்பெரிய வலிமை வந்து அவங்க அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2ஆக தான் பிரியுது கூட்டம். யூதான்னு ஒரு நாடும், இஸ்ரேல்னு ஒரு நாடும் 2ஆக அவங்க பிரிச்சுக்கிறாங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடும். இந்த 2ஆன பிரிவு வந்து பயங்கரமான பலவீனத்தை ஏற்படுத்துது. 12 இருக்கும்போது பலமாக இருந்துச்சு, ஆனால் இங்கே 2ஆ பிரிவு இருக்கும்போது பலவீனம் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாரு, உஹதுலேயும் பாரு, 2ஆக தான் ஒரு டீம் போச்சு, ஆனால் பலவீனமாக ஆயிடுச்சு, அந்த இடத்துல அடி விழுந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம், ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரம் என்ன போச்சு? 2ஆக பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? முஸ்லீம்களுக்கு பலவீனம், டவுன்ஃபால் தான் வந்துச்சு. அப்போது இந்த பிரிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இதோடைய அந்த வீழ்ச்சி இருக்குல்ல, பனி இஸ்ராயல்களது வீழ்ச்சி, அந்த பிரிவு வீழ்ச்சி, இது தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு போச்சு? சுலைமான் நபி காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நாட்டில் இந்த பிரிஞ்சு அதே நாட்டில் அடிமைகளாக பிடித்து சொல்லப்படுறான். ஈராக்கில் இருக்கிற மன்னன் வந்து பிடிச்சு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்? அவர்களில் சிலர் நல்லவர்களாய் இருந்தனர், வேறு சிலர் அப்படி இருக்கவில்லை. மேலும் இன்பத் துன்ப நிலைகளுக்கு ஆளாக்கி அவர்களை சோதித்து கொண்டிருந்தோம், அவர்கள் நல்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இப்போ அந்த என்ன சொல்கிறான்? எந்த ஒரு சமூகமாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தான் அல்லாஹ்வுடைய அஸாப் இருக்கட்டும், இண்டிவிஜுவல்ஸ் நல்லவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ் சில பேர் நல்ல மனிதர்கள், நல்ல சாலிஹீன்கள் அவங்க வந்து இருக்க தான் செய்வாங்க. கெட்டவர்களும் கேடு கெட்டவர்களும் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் ஓவராலாக நமக்கு வந்து உலகத்தில் டாமினன்ஸ் வேணும், மேன்மை தரணும், எல்லாம் வந்து நம்முடைய ஆதிக்கம் வந்து மேலோங்கணும் அப்படின்னா உம்மத்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இது ஒரு ஆள் நல்ல ஆள் இருக்கிறதுனாலையோ அல்லது சில பேர் நல்லா இருக்கிறதுனாலையோ இந்த என்ன ஆகிறது? இந்த உலகத்துடைய அந்த மேன்மை வந்து அல்லாஹ் நமக்கு வந்து கொடுத்துட மாட்டான். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே எல்லோரும் கெட்டவங்களா? அப்படிலாம் கிடையாது. சில நல்லவங்க இருந்தீங்க, சிலர் வந்து கெட்டவங்க இருந்தீங்க, அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்ப நிலை துன்ப நிலை மாறி வந்துகிட்டே இருக்கும். இன்ப நிலையும் துன்ப நிலையும் மாறி வந்துட்டுருக்கும். ஏன்? அப்போ தான் இந்த நல்லவங்களை ஃபில்ட்ரு பண்ணுறது, நல்லவங்க யாருன்னு அல்லாஹ் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவான், கெட்டவங்க யாருங்கிறதும் அல்லாஹ் ஃபில்ட்ரு பண்ணிடுவான். சத்தியத்தில் யார் தொடர்ச்சியாக நிலச்சிருக்காங்க அதுவும் வந்து அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அந்த பட்டியல் வந்து தயார் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரே சூழல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான் வெளிப்பட்டுருக்கும். சூழல் மாறிச்சுன்னா கடினமான சூழ்நிலையில் தான் தெரியும் ஒரு மூமினோட ஈமான் வந்து இன்னும் வந்து அது வந்து ஷைன் ஆகி வெளியே வரும். இப்போ இந்த சூழ்நிலைகள் வந்து அல்லாஹ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா பட்டியல் போட்டே வரான் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஷரியத்தை வந்து நீங்கள் வந்து கேலி கூத்தாக்கிறீங்க, அதனால் அது இந்த சனிக்கிழமை இந்த வரம்பு மீறுறீங்க, அது வந்து உச்சபட்சம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம கணக்கு வச்சுருக்கோம்ல, என்ன வச்சுருக்கோம், என்ன குற்றம் செஞ்சாலும் அவன் வந்து முஸ்லீம் தான், தொழுவலியா பரவாயில்ல முஸ்லீம் தான், தோம்பு வைக்கலையா முஸ்லீம் தான், பொய் பேசிட்டானா முஸ்லீம் தான், திருடினானா முஸ்லீம் தான், பன்னிக்கறி சாப்பிட்டானா ஐயோயோ அப்படிமே. அப்போ நம்ம வச்சுருக்கிறது என்ன உச்சகச்சம்? முஸ்லீமில் வந்து தரம் தாழ்ந்த ஒருத்தன் யாருன்னா அவன் பன்னிக்கறி தின்னுட்டானா முடிஞ்சு போச்சு, இவனுக்கு கீழே யாரும் கிடையாது. அது மாதிரி அவங்களுக்கு வச்சுருந்த அவங்க மத்தியில் இருந்த ஒரு இது என்ன
சனிக்கிழமை அதாவது அந்த சப்துடைய இதை வந்து யாராவது வயலேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவன் தரம் தாழ்ந்தவன். அது கூட செஞ்சிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை வந்து கொண்டு வரான். அப்போ இந்த இந்த இன்ப நிலை துன்ப நிலை இருக்குல்ல, இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சமூகமே கெட்டு போய் கிடக்கும். அப்போ அந்த சமூகத்தில் சில பேர் முன்னாடி வருவாங்க. அந்த சனிக்கிழமை எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது சில பேர் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி மீன் பிடிக்கூடாதுன்னு. அப்போ அவங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அருள் தான். அப்போ இப்போ இந்த சூழ்நிலையை பார்த்து நாம் என்ன நினைக்கக்கூடாது, சமூகமே முடிஞ்சு போச்சு, அல்லாவுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம், அவ்வளோதான் கேம் ஓவர்னு. இந்த இடத்துல நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த இடத்துல நாம் எந்திரிச்சு இந்த தீமைகளுக்கு, நம்ம சமூகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு எதிராக நாம் வந்து குரல் கொடுக்கும்போது இப்போ இதுதான் நமக்கான டைமு. புரியுதா? அதே வந்து சமூகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. உடனே ஒரு ஆட்சியாளர் வந்துட்டார், முஸ்லீம்களை வந்து செல்லப்பிள்ளையாக்கிட்டார். இப்போவும் இந்த சமூகத்தில் சீர்கேடு வரும். என்ன வரும்? அப்போ வந்து இன்பத்தில் வந்து வரம்பு மீறுவான், அப்போ துன்பத்தில் வரம்பு மீறுவான், பயங்கரமான வேலை பண்ணுவான். இப்போ இதுவும் வந்து இந்த நேரத்துலையும் நமக்கு வந்து வேலை இருக்குது. அப்போ அதனால் இன்பமான சூழ்நிலையாக இருக்கட்டும், துன்பமான சூழ்நிலை வந்து சொல்லுவாங்க தெரியுமா, சூழ்நிலை சரியில்லை அதனால் வந்து இப்படிலாம் செயல்படக்கூடாது, சூழ்நிலை சரியில்லை. சூழ்நிலை எது இருந்தாலும் நல்லவர்களால் வேலை செய்ய முடியுங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் வந்து சொல்கிறான். அப்போது இதில் இந்த ஷரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த பிடிப்பு வந்து நமக்கு இருக்கணும். அப்போது இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சரியாக வந்து நம்மளால் இது பண்ண முடியும், பர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும். அப்போ டோட்டலாக பார்க்கும்போது இவங்க மேலே அல்லாஹ் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, ஷரியத் மேலே பிடிப்பில்லை, உலகில் அதிக அளவும் இருந்தும் அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சு, உலகம் பூரா அவங்க மேலே இழிவும் வேதனையும் சுமத்தப்பட்டது. என்ன இது எல்லாமே இன்றைக்கி யாருக்கு இருக்குது, நமக்கும் இருக்குது. நம்ம இதெல்லாம் பனி இஸ்ராயேலுடைய வரலாறாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா இது நமக்குமான இடமாகவும் நமக்கான படிப்பினையும் இதில் நிறைய இருக்குது. அதனால தான் பனி இஸ்ராயேல்களை பற்றி அல்லாஹ் வந்து அதிகம் வந்து சொல்லிகிட்ருக்கிறான். அப்போது குர்ஆன் கண்டிக்குது கோபத்துக்கு ஆளானவங்கள்ட்டு. அப்போ அவங்கள கொண்டு நமக்கு வந்து தண்டனையும் கொடுக்க போடுதுன்னா அப்போ இந்த இடத்துல நாமளும் வந்து நம்மளை பரிசீலனை பண்ணிக்கணும். சும்மா வந்துட்டு நம்முடைய அந்த வெளிப்புறமான அந்த வேஷங்கள் இருக்குது பாரு, பள்ளிவாசல்கள் வந்து அதிகம் கட்டிக்கிறது, அல்லது வந்து வணக்க வழிபாடுகளை வந்து செஞ்சு நம்ம வந்து உலகத்தை ஏமாத்துறது, இது மட்டுமே கொண்டு நம்ம வந்து தப்பிச்சிட முடியாதுங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அந்த முந்தைய சந்ததிகளுக்கு பிறகு தீயோர் அவர்களின் பிரதிநிதிகளாக வந்தார்கள். அவர்கள் இறைமறையின் வாரிசுகளாய் இருந்த போதிலும் இந்த அற்ப உலகின் ஆதாயங்களை பெறுகின்றார்கள். நாங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படுவோம் என்றும் கூறுகின்றார்கள். பிறகும் அது போன்ற ஆதாயங்கள் அவர்களிடம் வரும்போது அவற்றையும் பாய்ந்து பெறுகின்றார்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறக்கூடாது என்று வேதத்தில் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா? மேலும் வேதத்தில் என்ன எழுதப்பட்டு உள்ளது என்பதை அவர்கள் படித்திருக்கிறார்களே. இறையச்சமுடையோருக்கு மறுமை இல்லமே சிறந்ததாகும். இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? இப்போ அல்லாஹ் வந்து இந்த உம்மத்துடைய அடுத்த கட்ட வீழ்ச்சியை பற்றி அல்லாஹ் பட்டியல் போடுறான். இதுவே மோசமான கூட்டம். யார்? இந்த சனிக்கிழமை மீன் பிடிச்சாங்க. அதாவது தொடர்ச்சியாக நபிமார்கள் இருந்தாங்க. நபிமார்கள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சனிக்கிழமையோடைய அந்த வயலேஷன் வந்து வேறு மாதிரி பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வருது பாரு, அதான் சொல்லுவோம், இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வருது பின்னாடி வரலாற்றில். அது எப்படி இருக்குது? அது இதை விட கேவலமாக இருக்குது. அவர்கள் இறைமறியின் வாரிசுகளாக இருந்த போதிலும் இந்த அற்ப உலகின் ஆதாயங்களை பெறுகின்றார்கள். இவங்க எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க, இன்னும் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. நாங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படுவோம் என்றும் கூறுகிறார்கள். அவங்களாவது எங்கேயாவது சனிக்கிழமை அவங்க மீன் பிடிச்சாங்க, என்ன சனிக்கிழமை மீன் பிடிச்சாங்க. அவங்க யார்? தௌராத்தும் சுமக்கப்பட்டவங்க, இஞ்சிலும் சுமக்கப்பட்டவங்க. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, அது குற்றம் தான் செய்கிறோம், நம்ம சனிக்கிழமை பிடிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை பிடிச்சிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்கலான்னு. இவன் யார்? அடப்போட இல்லாத ஐடியா பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா வானத்துலேருந்து நமக்கு என்ன மண்ணு செலவாக வருது, நம்ம மீன் பிடிச்சாதான்டா நமக்கு சோறு, வாடா சனிக்கிழமையாவது மண்ணாங்கட்டி வா சனிக்கிழமையே பிடிப்போம். இந்த அளவுக்கு இவனுங்க தரம் தாழ்ந்து போயிட்டானுங்க. ஓப்பனாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசாக இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அற்ப உலகத்துடைய ஆதாயங்களை பெறுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படுவோம். மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தொழுவும் செய்கிறாங்க, சில வழிபாடுகளும் செய்கிறாங்க.
அப்போது குற்ற உணர்ச்சியும் வருது. ஐயோ இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் மன்னிக்கப்படுவோம். ஏன்? இப்ராஹிம் நபியுடைய வாரிசு இல்லை நாங்கள். இப்ராஹிம் நபியுடைய வாரிசு, தேர்வு செய்யப்பட்ட சமூகம், எங்களுக்கு வேதம் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதே பண்பு இன்றைக்கி நமக்கு வந்துருச்சா இல்லையா? முஸ்லீம்கள்கிட்ட முஸ்லீம்கள் என்ன சொல்கிறோம்? நமக்கும் மன்னிக்கப்படும். ஹராமானு துணியாக செய்வான். பாய் என்ன பாய் இப்படி சாதாரண ஒரு சின்ன பாவத்துலேருந்து பெரிய பாவம் வரைக்கும் துணிஞ்சு செய்வான். கலப்படம் செய்வான், ஹராமான தொழில்களை செய்வான். யார்? முஸ்லீமு. பொய் பேசுவான், வியாபாரத்தில் மோசடி பண்ணுவான், எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பான். என்ன பாய் ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு. அதெல்லாம் யாருப்பா, அதெல்லாம் மன்னிக்கப்படும்பா அப்படிம்பா. எல்லா பாவங்களும் செய்வோம். இன்றைக்கி எல்லா லெவல்லையும் இந்த பாவம் நடந்துகிட்ருக்கு. சும்மா வியாபார லெவலில் மட்டும் இல்லை, குடும்ப லெவல்லையும் பாவங்கள் நடக்குது. என்ன நினப்பில் இருக்கும்? அல்லாவுடைய சரீரத்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, என்ன நம்ம சௌரியத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், ஆனால் மன்னிக்கப்பட்டுரும். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து. அது இல்லாமல் ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. ஒரு உம்ராவுக்கு இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. இது மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு துணிஞ்சு பாவம் செஞ்சு மன்னிக்கப்படும்னு நம்புகிறோம். தொழுகிறதில்ல, எல்லாமே பண்ணுறதில்ல. கேட்டால் என்னன்னு நினைக்கிறான்? பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா களிமா சொல்லியிருக்கோம். ஏகப்பட்ட ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ அதான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த அற்ப உலகின் ஆதாயங்களை பெறுகின்றார்கள், நாங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படுவோம் என்று கூறுகிறார்கள். பிறகு அது போன்ற ஆதாயங்கள் அவர்களிடம் வரும்போது அவற்றையும் பாய்ந்து பெறுகின்றார்கள். ஒரு ஹராமை செஞ்சிட்ருக்கிறான், புரியுதா? ஒரு ஹராமை ஆல்ரெடி அவன் வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்கிறான். கேட்டால் என்னங்கிறான்? அல்லாஹ் என்னங்க பண்ணுறது தெரியுதுங்க, தப்பு தாங்க, என்னவோங்க, நிர்பந்தத்தில் செய்கிறேங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க, நீங்கள் ஏங்க அல்லாவுடைய அருளை சுருக்கிறீங்க, நாங்கள் அல்லாஹ் வந்து ரஹ்மான்னு ரஹீம்னு சொல்ல. அல்லாஹ் என்னங்க சொல்கிறான்? கடல் நுரைய அளவு பாவம் செஞ்சுட்டு வா மன்னிக்கிறேன்னு சொல்கிறானா இல்லையா? அப்போ கடல் நுரைய அளவு இது பாவம் செய்யணுமில்ல, அப்போ தானே அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்லாம் விளக்கம் சொல்கிறான். சரி ஓகே, ஏதோ பஞ்சத்துக்கு இந்த ஒரு பாவத்தை செஞ்சிட்ருப்பான்ட்டுருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது இல்லை, புதுசாக அடுத்த ஒரு சான்ஸ் கிடச்சா மறுபடியும் பாவம் செய்கிறான். அது போன்ற ஆதாயங்கள் அவர்களிடம் வரும்போது அவற்றையும் பாய்ந்து பெறுகிறார்கள். ஏற்கனவே ஒரு ஹராம் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டான், அதோட விட்டானா அடுத்து இன்னொரு ஹராம் போயிட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நம்ம நுட்பமாக பார்த்தோம்னா இது விஷயம் என்னன்னு புரியும். என்ன அப்படின்னா, சில முடிவுகள் நம்ம எடுப்போம். சமூக வாழ்வில் சொல்கிற, தனிநபர் வாழ்வில் தனி, இந்த சமூக வாழ்வாக தான் இந்த விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. முஸ்லீம்கள் கையில் ஆட்சி இருந்துச்சு, அப்போ சில விஷயங்கள் என்ன பண்ணிட்டுருந்தோம், அப்போ மன்னராட்சி இருந்துச்சு, அல்லாவுடைய அந்த வரம்புகள் பேணப்படலை. அப்போ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து விட்டிட்டு இருந்தான். ஏன்டா குரானில் இருக்கிற ஹக்கை வந்து தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே? மன்னர் விட மாட்டாருங்க, மன்னர் முன்னாடி வாயை திறக்க முடியுமா? பிரச்சனை வருங்க, அதனால் நாங்கள் சூதானமாக இருக்கிறோங்க அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு, சரி மன்னர் ஒழிச்சு கட்டிட்டாருங்க. யார்? வெள்ளைக்காரன். இந்த காலத்துலேயாவது களத்துக்கு வந்தாங்களா, வந்து இப்படி சொன்னாங்களா? அப்போ நம்ம வெள்ளைக்காரன் இருக்காங்க, அப்போது மன்னருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரனுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா வெள்ளைக்காரனையும் போட்டு கப்புன்னு பிடிச்சிக்க வேண்டியது. அவங்ககிட்டையும் போட்டு அவங்ககிட்டையும் சலுகைகளை வாங்கிட்டு அவங்ககிட்டையும் வந்து என்ன அளவுக்கு இருந்திருக்காங்க. நம்ம இதில் சுதந்திர போராட்டத்தை வந்து ஹராமுன்னு சொல்லி ஃபத்வாலாம் கொடுத்துருக்காங்க. வெறும் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களை மட்டும்தான் நம்மளால எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சுதந்திர போராட்டம் ஹராம்னு ஃபத்வா கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அல்லாமா இக்பால் வந்து சொல்கிறாரு, முல்லா குஹே சஜ்தே ஹிந்து மே சஜ்தே கி இஜாசத். இந்த முல்லாவுக்கு இந்தியாவில் சஜ்தா செய்வதற்கு வெள்ளைக்காரன் அனுமதி கொடுத்து விட்டான், அதனால் நாதான் என் சமஸ்தாக இஸ்லாமே ஆசாத். இதனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டான், இஸ்லாமே சுதந்திரமாக இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறார். இது எதுக்காக சொல்கிறாருன்னா, ஒரு உலமா வந்து அவர் ஃபத்வா கொடுக்குறாரு, வெள்ளைக்காரர்கள் நம்மளை வந்து தொழுவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள், நம்மளை வந்து தொழுகையில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து நாம் வந்து அவங்களுக்கு எதிராக சுதந்திரம் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆள் சுதந்திரம் கொடுத்துட்டானே. எந்த சுதந்திரம்? தொழுகிற சுதந்திரம் கொடுத்துட்டான்ல. அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சி போச்சு தொழுகிற சுதந்திரம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு? ஃபிரோனே விட்டு தானே வச்சுருந்தான், சனிக்கிழமை நீ பாட்டுக்கு சபத்து ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு தான். தொழுகிற சுதந்திரம் வந்து யாரும் வந்து பறிக்கலாம் மாட்டாங்க. அப்போது இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இந்த ஆப்ஷன் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கேட்டால் நிர்பந்தத்தில் இருந்தவங்க அதுங்க இதுங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஐட்டம் மறுபடியும் இன்னொரு ஆப்ஷன், விடுதலை ஆச்சு. விடுதலை
இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க, இவங்க மெஜாரிட்டி இருக்காங்க. ஹக்கை வந்து இப்போ பேசக்கூடாது. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இப்போ என்ன, இது வந்துடும், இதில் வந்துடும், இதுதான் நமக்கு வந்து பாதுகாப்பு அரண். என்ன அடுத்தடுத்த ஹராமை வந்து பாருங்கள் பாஞ்சு இப்போ எதுக்கு பாஞ்சிட்ருக்காங்க? புதுசாக ஹராமுக்கு ஒரு ஆப்ஷன் வந்தால் எப்படி பாஞ்சு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ கூட வந்து நம்ம என்ன பண்ணோம், அதாவது இஸ்லாத்தின்படி நம்ம எப்படி வாழணும், நமக்கு இதெல்லாம் தேவையா, ஒதுங்கி இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஹராமான்னு கேட்டால் நிர்பந்தம், அடுத்த ஒரு நிர்பந்தம், இன்னொரு நிர்பந்தம் வந்துடாதா, யாராவது எங்களை நிர்பந்தப்படுத்துங்களே, நாங்கள் ஹராமாக போகிறதுக்கு ஏதோ நிர்பந்தப்படுத்திங்கன்னா எங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ இதில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எல்லாம் என்ன சொல்கிறான், இப்படி வந்து இவங்களுடைய போக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹராமில் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக நிர்பந்தத்துக்காக அவங்க தேர்வு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஹராமை தேர்வு செய்வது அவங்களுடைய இயல்பாயிருச்சு. ஹராமை தேர்வு செய்கிறது அவங்களோட பொழப்பாக மாறிடுச்சு. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஏதாவது மார்க்கெட்டில் ஹராமுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா உடனே அதை பாஞ்சு பிடிச்சிக்கிற அந்த வேலையை இவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆட்கள் மாறிட்டே இருப்பாங்க, ஆனால் இவங்க வந்து தங்களை வந்து சரி பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறக்கூடாது என்று வேதத்தில் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படியாடா நான் உங்களை வாழ சொன்னேன், உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரட்டும், பாதகமான சூழ்நிலை வரட்டும், நிர்பந்தம் வரட்டும், நார்மல் வரட்டும், எப்போவுமே நான் ஒரே மாதிரிலாம் இருக்க சொன்னேன். நியாயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நீதியை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரே பேசுனா சத்தியத்தை பேசு. அல்லாஹ் உங்களை எப்படி வாழ சொன்னான் அப்படின்னு கேட்டால் எப்படி வாழ சொன்னோன்னா அதை பேசுங்க. சூழலை பார்த்து எங்களையே முடிவு பண்ணிக்க சொன்னான்னு ஏன் போய் சொல்கிறீங்க? இதுதானே இன்றைக்கி நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கா, வே ஆஃப் லைஃப் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எந்த பாதையில் போனாலும் நம்ம போய் என்ன பண்ணிக்குவோம், வாழ்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போகிறீங்க? அல்லாஹ்வின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறக்கூடாது என்று வேதத்தில் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா? மேலும் வேதத்தில் என்ன உள்ளது என்பதை அவர்கள் படித்திருக்கின்றார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், தரசு மாஃபீஹி, அதாவது தர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, வேதத்தை வந்து தர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தர்ஸுன்னா அப்படின்னா நம்ம குடும்பம் சொல்லணும், குரான் தர்ஸ் நடக்குது, தர்ஸுக்கு வாங்க, தர்ஸுக்கு வாங்க. தர்ஸுன்னா என்னென்னா படித்து தேய்ச்சிடுறது. ஒரு தடவை பருதளவு இல்லை, பல தடவை. இப்போ நம்மளில் குரான் மனப்பாடம் பண்ணவங்க இந்த சமூகத்தில் வந்து ஜாஸ்தி. வேறு எந்த உம்மத்துலேயுமே அந்த வேதத்தை மனப்பாடம் பண்ணுபவர்கள், இந்து மதத்தில் வந்து ரிக்வேதம் சாமவேதம் மனப்பாடம் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பைபிளை மனப்பாடம் பண்ணவங்க கிறிஸ்தவத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? பாதிரியார்களுக்கு அவங்களுக்கே தெரியாது. இங்கே எடுத்தினா கோடிக்கணக்கில் இருப்பாங்க வேதத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க. மனப்பாடம் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி வந்து இங்கே ஃபுல்லாக இருக்குது. அது மனப்பாடம் குறையும் நம்ம சொல்லலை, வேதத்துடைய எல்லா விஷயங்களும் செய்யணும். வேதத்தை படிக்கணும், பிரிண்ட் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், எதையுமே கேலி பண்ணக்கூடாது. அது செஞ்சணும், அதோடைய எல்லா கண்டிஷன்ஸும் பூர்த்தி பண்ணணும். மனப்பாடம் கூட பண்ணலைன்னா நீங்கள் இன்னும் ஒஸ்ட்டுன்னு அர்த்தம். மனப்பாடம் பண்ணுறத நான் குறைய சொல்லலை. இப்போ இங்கே என்னென்னா நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குது அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். படிச்சுட்டு தாண்டா இருக்கீங்க நீங்கள், வேதத்தை படிக்காமலாம் கிடையாது. அதான் சொல்கிறேன், தெரியாதவங்க கிடையாது. தெரியாதவங்க அது வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவங்க கட்டுக்கதைகளை தான் கேட்குறாங்க. அவங்க இல்லை, இது அவங்க என்ன சொல்கிறாங்க, வேதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் படித்திருக்கிறார்கள். இது வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு, யூதர்களுக்கு, ஜைனிஸ்டுகளுக்கு பொருந்தும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இத்தனை பைபிள் காப்பி ஊருக்கு ஊர் இருந்துச்சா? இன்றைக்கி நான் எடுத்து பார்க்குறேன், பைபிள் பதறது எனக்கு. இங்கே எங்கே நின்றுட்டுருக்காங்க கிறிஸ்தவர்கள்? பைபிளில் என்ன இருக்குது? ஒவ்வொன்றும் சாப்டராக ஒரு ஆயத்தை எடுக்க போகிறேன், என்னால் அந்த ஒரு ஆயத்தை எடுத்துகிட்டு வெளியே வர முடியல. அந்த இடத்துல சுற்றி பார்க்குறேன், அங்கே ஒரு சாப்டரில் இன்னும் இவ்வளோ விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தஃப்சீரும் சேர்ந்துருக்கு அதில், பைபிளில் ஒவ்வொன்றும் பாடத்திட்டம் போட்டு பொருள். அதாவது அது போடுற பாலியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருக்குது. பாலியல் குற்றங்கள் என்னென்ன இருக்குது? பாலியல் குற்றம்னு ஒன்று இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி மேற்கத்திய நாடுகளுக்கு பாலியல் குற்றம் இன்றைக்கி என்ன? இவங்க வச்சுருக்கிறது மைனர் பொண்கள், மைனர் விஷயத்தில் எதுவும் பண்ணக்கூடாது, மீதி எல்லாம் ஜாயிஸ். அடுத்தவன் பொண்டாட்டி, அம்மா, தங்கச்சி, என்ன அந்நிய பெண்ணு, அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல
எந்த அளவுக்கு அவங்க தரம் தாழ்ந்து போயிட்டாங்க பைபிளில். இப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த பைபிளை ஃபாலோ பண்ணுறவங்க படிப்படியாக அவங்க குவாலிட்டி டவுன் ஆகிட்டே போகுது. இப்போ இன்றைக்கி பாரு, பிரிண்டிங் அதிகமாகிட்டே போகுது. வேர்ல்டில் அதிகமாக அச்சரிக்கப்படுற புக்கு அது பைபிள் தான், குரான் கிடையாது. அதிகமாக பிரிண்ட் ஆகிற புக்கு அது பைபிள் தான். நம்பர் 1 பைபிள் தான். அதிகமான மொழியாக்கம் பண்ணப்பட்ட புக்கு அது, அதுவும் பைபிள் தான். மாஸ் ப்ரொடக்ஷன் பைபிள் தான். ஆனால் பைபிளுடைய கருத்துக்கள் எங்கே இருக்குது, பைபிளுடைய செயல் வடிவம் எங்கே இருக்குது? கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க பைபிளில் எத்தனை பேர் இருக்காங்க? இல்லாமல் யாருமே கிடையாது. ஆனால் ரொம்ப சொற்பம். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறான். இவங்க வந்து தர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அஃபலா தாக்கிலோன் முடியும் போது எல்லாம் சொல்கிறான், அக்களை கொண்டு சிந்திக்கிறது இல்லை, படிக்கிறாங்க, ரிசைட் பண்ணுறாங்க, படிச்சுட்டே போகிறாங்க. அதனால தான் யூதர்கள் படிக்கிறது பார்த்துருக்கியா? ஜெருசலமில் யூடியூப்பில் சேனல் அடிச்சு பாரு, யூதர்கள் எப்படி வரணும். இதே மூமெண்ட் நீ போனீங்கன்னா மாறு சொல்ல கிடையாது. யா யுஹல்லதீனா மனுத்தகுல்லா மல் தன்சுர் நஃப்சும்மா. என்ன சொல்லுது, எதுக்கு சொல்லுது? இப்படி ஆட்டுறது தான் சொல்லியிருந்தா அவங்க தான் நல்லா ஆட்டுறாங்களே, நம்மளோட சிறப்பாக சீனியராக அவங்க ஆடிட்டுருக்காங்களே. ஆட்டுறது குறை சொல்ல, நீங்கள் ஆடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கு ஆட்டி தான் ஆகணும். உங்களுக்கு ஆட்டுற உரிமை எப்போ கிடைக்கும், ஆட்டுறது உங்களுக்கு எப்போ குற்ற உணர்ச்சி இல்லாமல் போனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நானும் ஆடிட்டு தான் படிக்கணும். ஆடுறது தப்பு இல்லை. உட்காந்து ஒரு ஜூஸு படிக்கும்போது ஆடி தான் ஆகணும். ஏன்னா மூமெண்ட் இல்லைன்னா படிக்க முடியாது. உட்காந்து இப்படியே வெறப்ப உட்காந்து படிச்சுட்டு இருப்பியா? ஆனால் இதுவே பர்பஸ் ஆகிடக்கூடாது. இதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. ரெசிடேஷனே போட்டு நீங்கள் போட்டு சும்மா உருட்டிகிட்டே இந்த தர்ஸுன்னு சொல்லிட்டு தர்ஸ் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அது உட்காந்து சிந்திக்கணும். அதை பற்றி அதன்படி உம்மத்தில் என்ன நடந்துகிட்ருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்தது என்ன, இந்த தர்ஸுடைய இன்னொரு வடிவம் அது சப்ஜெக்ட். ஓகே, நாங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஹாஹா வா, தௌஹீதுன்னு என்ன தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான், அல்லாவை போன்று யாரும் செவியேற்க மாட்டார்கள். அடுத்த கட்டத்துக்கு தரிசிலேருந்து வெளியே வந்துட்டாங்களாம். அஃபலா தாக்கிலுன்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ எது, அல்லாவை செவியேற்பது போன்று யாரும் செவியேற்க மாட்டார். அல்லாஹ் வந்து பார்ப்பதை போன்று யாரும் பார்க்க மாட்டார்கள். தௌஹீதுக்கு வந்துட்டாங்க. இப்போ டெஃபினேஷனு இவ்வளோதான் மேட்ரா. குரானுடைய இதுவும் ஒன் ஆஃப் த நீடு தான். இதுவும் பண்ணணும். குரானில் ஒவ்வொரு ஆயத்திலிருந்து சரியான அக்கீதா எடுக்கணும், சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணும், அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதல் நம்ம வந்து எடுக்கணும். இதுக்காக மட்டும்தான் வேதம் வரலப்பட்டிருக்கா? அடுத்து என்ன இம்ப்ளிகேஷனு? தௌஹீத அமலிக்கு யார் வர்றது? தௌஹீதின் செயல் வடிவத்துக்கு எப்போ வர்றது? தௌஹீதுடைய புரிதல், அதாவது தௌஹீதுடைய அந்த நம்பிக்கை ஓகே, தௌஹீதுடைய செயல் வடிவம் யார் வர்றது? அப்போ இது ஒரு முக்கியமான மேட்ரு. அடுத்த கட்டத்தில் இப்போ இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இப்படி வெறும் தலைப்புகளாக பிரிச்சுக்கிட வேண்டியது. துவா விஷயத்தில் தௌஹீதை டிபேட் பண்ண வேண்டியது. சின்ன சின்ன மசாயில்களை வந்து வேதத்திலேருந்து எடுத்து அதில் வந்து டிபேட் பண்ணிக்க வேண்டியது. என்ன குரானுடைய உபதேசங்களை வந்து பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன விஷயங்களை சப்டாப்பிக்காக ஆக்கி அதை பேசுகிறது, ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுவுமே முன் வர்றது கிடையாது. இப்போ இது எல்லாம் நடக்கிறது எதுக்காக நடக்குது? உலக ஆதாயங்களுக்காக தான் நடக்குது. அப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏங்க நம்ம உம்மத்தை இப்படி இருக்கக்கூடாதுங்க, நம்மளை அல்லாஹ் வந்து தனித்து படைச்சிருக்க, நமக்கு வந்து அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கிற பணி வேறங்க, தயவு செஞ்சு அதை வந்து புரிஞ்சுக்கிங்க, அதன்படி சமுதாயத்தை வழி நடத்துங்க, நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொன்னால் ஒரே கேள்வி தான் கேட்பேன். சூழல் எப்படி இருக்குது தெரியுமா? சூழல் எப்படி இருக்குது தெரியுமா? காலகட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி வாழ்கிறது நீ சொல்லு. இந்த உலக ஆதாயங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்கிறது? இதெல்லாம் செய்யாமல், எங்கள் கொள்கையில் சமரசம் பண்ணாமல் எங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது. ஆதாயம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. எங்களுக்கு பதில் சொல்லுங்கிறேன். சமுதாயத்தை முன்னேற்ற போகிறாங்களாம். அது சொல்கிறோம். இன்னும் பிரித்து ஒவ்வொரு இதையும் சொல்ல முடியும். சமுதாயத்தை முன்னெடுக்கிறதுக்கான எடுத்த இனிஷியேட்டிவ்லாம் சமுதாயத்தை எவ்வளோ முன்னேற்றிருக்கு. இன்றைக்கி ஷரியத்தை நாசம் பண்ணுறதுல முன்னேற்றிருச்சு. இன்றைக்கி வந்து பார்ப்பீங்க, அடுத்து பார்ப்பீங்க எல்ஜிபிடி திருமணங்கள் இந்த இதில் நடக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பொண்ணை கல்யாணம் பண்ணால் போதுண்டா, அந்த பொண்ணோட ஓடி போட, ஆம்பளோட ஓடி போக ஆரம்பிங்க. அந்த லெவலுக்கு உங்கள் ஷரியத்து இன்றைக்கி டவுன்ஃபால் ஆகும். நீ கொண்டு போய் நீங்கள் வந்து மேற்கத்திய கல்வியை கொண்டு போய் புகுத்தி வந்து நீங்கள் அதன் பின்னாடி நம்ம குழந்தைகளை ஓட விட்டு நாசம் பண்ணி கொண்டு வந்து எங்கே நிறுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள்
இன்றைக்கி இப்போ தான் விதை செடிகள் வச்சுருக்கீங்க, அங்கங்கே ஊனிட்டு இருக்குது, பார்க்குறோம் இப்போவே நம்ம. அந்த செடிக்கெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, கொஞ்ச நாள் அது பழம் கொடுக்கும். அப்போ இருக்குது உங்களுக்கெல்லாம். அப்போல்லாம் யாரெல்லாம் வந்து கல்வி வழிகாட்டி திட்டம் லொட்டு லொசுக்கு என்ன நாங்கள் வழிகாட்டுறோன்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் இந்த வழிகாட்டுற லட்சணமாக இது. இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ அதுதான் எல்லாம் கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்க ரைட் ஓகே, உலகத்தில் எப்படி வாழ்கிறது பதில் சொல்லுங்கிறீங்களா? அப்போ எல்லாம் திருப்பி கேட்குறான், இந்த மாதிரி திங்க் பண்ண சொல்லி நான் வேதத்தில் சொல்லவே இல்லையா? துனியாவில் எப்படி வாழ்கிறதுங்கிறது நான் திங்க் பண்ண சொல்லி வேதத்தில் சொல்லவே இல்லையே. எல்லாம் என்ன சொல்கிறான், இறைச்சம் உடையோருக்கு மறுமை இல்லமே சிறந்ததாகும். இப்படி தானே நான் திங்க் பண்ண சொன்னேன். 2ல் 1 சாய்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா நான் இதெல்லாம் செலக்ட் பண்ண சொன்னேன். இது சாய்ஸ் வராத பட்சத்தில் எல்லாம் நான் 2ம் இருவுலக வெற்றின்னு சொன்னேன். ஒரே உலக வெற்றினா அது மறுமை வெற்றி தானே, பிரச்சனை இல்லை. உலகத்துக்கு வெற்றி உங்களுக்கு இருக்குன்னா 2ம் ஃபாலோ பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 2ல் 1 வெற்றி தான் தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அப்போ நீ எந்த வெற்றியை தேர்வு பண்ணும்? இந்த உலக வெற்றியை தேர்வு பண்ண யார்? நம்ம ஆளுங்களுடைய ஃபிலாசபி. குர்ஆன் என்ன சொல்லுது? ஏண்டா வேதத்தை படிக்கிறீங்க, அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? இறையச்சமுடையோருக்கு மறுமை இல்லமே சிறந்ததாகும், இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? சரி போவோம், ஆர்கியூமெண்ட்டுக்கே வருவோம். இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணால் துனியாவில் வாழவே முடியாதா? வாழாத. சிவாஜி சொல்லுவார்ல, எப்படி எல்லாம் செத்து போயிடுவோம்ல, செத்துப்போ ஏன் வாழ்கிற? இதெல்லாம் படிக்கலைன்னா நாங்கள் வாழ முடியாது, இதெல்லாம் நாங்கள் பண்ணலைன்னா வாழ முடியாது. வாழாத. யார் வாழ சொன்னா? அப்படி நான் வேதத்தில் வாழ சொல்லி உங்களை சொல்லவே இல்லையே. எங்கே சொன்னேன்? மறுமை தானே செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இறையச்சமுடையவருக்கு தானே மறுமை இல்லம் சிறந்ததாகும், அதுதான் சொல்லிட்டேன்ல நான். இதனை கூட நீங்கள் புரிந்து, இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுறிய மௌனம், ஒரு வாட்டி கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் படிக்கிறவன் இருக்கான், 3 நாள் ஒரு ஜுஸு முடிச்சிருவான். 7 நாளில் குர்ஆன் படிக்கிறவன் இருக்கான், மன்சில் 7 நாள் 7 குர்ஆன் படிக்கும். 30 நாளில் குர்ஆன் முடிக்கிறவன் இருக்கான், ஜூஸு. என்ன வெரைட்டியாக படிக்கிறவன் இருக்கான், ஸ்லோவாக படிக்கிறவன் இருக்கான், டிரான்ஸ்லேஷன் படிக்கிறவன் இருக்கான், தஃப்சீரை படிக்கிறவன் இருக்கான், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன மறுமை தேர்வு பண்ணுறவங்க யாருமே. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இங்கே இந்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறது என்ன, இந்த ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறது தீனுக்கு பதிலாக, அதாவது அல்லாஹ்வுடைய அந்த அஹ்காம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் எப்போ பாசிபிள் அப்படின்னா நம்ம முன்னாடி அந்த மறுமையை கொண்டாந்து நம்ம மைண்டில் இறக்குனா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் பாசிபிள். இல்லைன்னா சனிக்கிழமை பட்னியாக கிடப்போன்னு மட்டும்தான் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வராது? கபூரில் போய் என்ன பதில் சொல்லுவோன்னு ஞாபகமே வராது. கபூரை நமக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா சனிக்கிழமை பட்னியை நம்ம என்ன பண்ணுவோம்? தாங்கிக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணிய குறைவை தாங்கிக்குவோம். பரவாயில்ல, என்ன சொசைட்டியில் வந்து இதெல்லாம் செஞ்சு தான் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் அடையணும்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் கீழே இருந்துட்டு போகிறேன், என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு அதை தேர்வு பண்ணணும். அதை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் ஆக்கி இன்றைக்கி வந்து இந்த கொள்கையில் சமரசம்லாம் ஏன் பண்ணுறோம்? கொள்கையை உள்ளது உள்ளபடி சொன்னால் நம்மளை யாரும் வந்து நம்முடைய அமைப்புகளுக்கு ஃபியூல் கிடைக்காது. அதனால் நம்ம அமைப்பு ரன் பண்ணோன்னா கொள்கையில் சமரசம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. எல்லோரும் இப்படி தான் பண்ணுறேன். ஜமாத்துகள் பெரிய ஜமாத்திலிருந்து நேற்று பிறந்த பில்லகா ஜமாத்திலிருந்து எல்லார்ட்டையுமே கேளுங்க, ஏங்க குர்ஆனில் இப்படி இருக்குது, ஆனால் நீ உங்களுடைய இந்த பேப்பரில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், அது பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, உங்கள் சேட்டையை பார்த்தா வேறு மாதிரி இருக்குது, பேப்பரில் பார்த்தீங்கன்னா அது பெருசாக நீங்கள் ஃப்ரேம்லாம் போட்டு மாட்டி வச்சுருக்கிறீங்க, பெரிய அச்சீவ்மெண்ட்டு மாதிரி. ஆனால் பார்த்தா குர்ஆனில் அது மாட்டுறாங்க, என்னஜி பண்ணுறது? இப்படி பண்ணிட்டு தானே இருக்கணும். இப்போ இதுதான் இது இந்த மைண்ட் செட்டு உடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா துனியாவுடைய இம்பார்ட்டன்ஸை உடைக்கணும். இதுதான் குர்ஆன்லேருந்து மெயினாக எடுக்க வேண்டிய படிப்பு. குர்ஆன்லேருந்து நம்ம மேஜராக எது எடுக்கணும்? மறுமை விஷயம் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிடும். மறுமையை பற்றி ஓவர் டோஸே ஆகிடணும். மறுமை ஓவர் டோஸ் ஆச்சுன்னா தான் அப்போ தான் துனியா வந்து பேலன்ஸில் வந்து நிற்கும். எவனும் புரியுதா? அப்போ தான் பேலன்ஸில் வந்து நிற்போம். இது இல்லாத பட்சத்தில் குர்ஆனில் இருக்கிறது எல்லாமே சும்மா அப்படியே வேடிக்கை தான் பார்ப்போம், ஆடியன்ஸாக பார்ப்போம். அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் ஆடியன்ஸாக மட்டும்தான் பார்க்குறீங்க. அதை உள்ளே வாங்கணும் அப்படின்னா மறுமை சிந்தனை இன்ஜெக்ட் பண்ணணும். அது மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து இழப்புகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், இது எல்லாமே என்ன மறுமை வெற்றியை தருங்கிற அந்த போதனை வரும்போது தான்
அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா நஷ்டத்தை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி பண்ணால் இப்படி நஷ்டமாயிருங்க, இப்படி பண்ணால் இப்படி நஷ்டமாயிருங்க, இப்படி பண்ணால் நாங்கள் வந்து பின்தங்கிடுவோங்க, மற்றவங்க வந்து முந்திட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த சயின்ஸ், இப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய அந்த கல்வி இருக்கு இல்லையா, இந்த சயின்ஸுடைய அந்த சாத்தானிய சயின்ஸுன்னு சொல்லக்கூடாது. அதை நான் உண்மையான சயின்ஸ் வந்து அல்லாவிடத்தில் நெருக்கமாக்கி வைக்கும். இது வந்து சாட்டானிக் சயின்ஸு. இந்த சயின்ஸை கொண்டு அவன் என்ன பண்ணுறான், மறுமையை வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணி விட்டுறான். என்ன இப்போது இதில் அவன் என்ன பண்ணுறான், அவன் அதை வச்சு அவன் சயின்ஸை வச்சு அவன் என்ன சொல்கிறான், எதெல்லாம் வந்து உலகத்தை வந்து நீ இன்னும் வந்து மேன்மேலி வளர்த்துட்டே போகணுமோ அது மட்டும்தான் இன்றைக்கி நல்லது. இப்போ இன்றைக்கி என்ன, உலகத்தில் அதிகம் ஆதாயம் பெற்றுக்கொண்டே இருக்கணும். இதுக்காக தான் கல்வி இருக்குது. தம்பி, கெட்ட வழியில் ஒரு லாபம் வருதுன்னா அதை விட்டுருன்னு சொல்லி எந்த கல்வியாவது போதிச்சுட்ருக்கா நமக்கு? 10ஆவதுல 5ஆவதுல எங்கேயாவது சொல்லித்தராங்களா? கெட்ட வழியில் வர்ற லாபம் வேண்டாம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லித்தராங்களா? நாய் விற்ற காசு குறைக்காது. ஃபிலாசபி என்னது? கருவாடு விற்ற காசு நாராது. காசு தான். காசே தான் கடவுளடா. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஷரியத்தை எப்படி பின்பற்ற வைக்க முடியும்? இப்போ இன்றைக்கி இந்த உம்மத்தை வந்து எப்படி ரிப்பேர் வந்து சரி பண்ண முடியும்? குர்ஆனே சொல்யூஷன் சொல்லுது. மறுமையை பற்றி பேசு. அந்த மறுமை நாளை பற்றி குர்ஆன் ஒரு பிக்சர் கொடுக்குதில்ல. மறுமை நாளில் வந்து எதெல்லாம் விசாரிக்கப்படும், அந்த நாளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய இழப்புகள் என்ன, அது எவ்வளோ பெரிய நஷ்டம், அது எவ்வளோ பெரிய லாபம், அதோடைய அந்தஸ்துகள் என்ன, நீங்கள் படித்தா என்ன ஆகுன்னு சொல்கிறீல்ல. மறுமையில் இப்படி நடந்தா, நீ ஒரு சித்திகீனா வாழ்ந்தா, நீ ஒரு சாலிஹீனா வாழ்ந்தா, நீ ஒரு சுஹதாவாக வாழ்ந்தா உனக்கு என்ன கிடைக்கும்னு படிப்பு சொல்லிக் கொடு. அதை கோலாக வை. அந்த கோலை அச்சீவ் பண்ணவங்கள சூப்பர் ஹீரோவாக காட்டு. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை உருவாகும். அந்த தலைமுறை சூப்பராக உருவாகும். இதுதான் பேட்டர்ன். வேறு எதுவும் பண்ணி நீ வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்க முடியாது. மறுமை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து நிப்பாட்டிரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அதுலேருந்து நல்ல ப்ராடக்ட்டு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். யார் யார் வேதத்தை முறையாக கடைப்பிடித்து தொழுகையையும் நிலைநிறுத்துகின்றார்களோ அத்தகைய இஸ்லா செய்வோருக்கான கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்க மாட்டோம். நல்லொழுக்கமுடையோருக்கான கூலின்னு எழுதியிருக்கு. இஸ்லாங்கிறது நல்லொழுக்கம் இல்லை, சீர்திருத்தவாதிகளுக்கான சீர்திருத்தம் செய்வோருக்கான கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்க மாட்டோம். அப்போ இஸ்லாங்கிறது சீர்திருத்தம்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் இப்போ என்ன சொல்கிறான், வேதத்தை முறையாக கடைபிடித்து, வேதத்தை யார் முறையாக கடைப்பிடிக்கிறாங்களோ தொழுகையையும் நிலைநிறுத்துகிறார்களோ. இப்போ தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா யூதர்கள்ட்ட இப்போ என்ன ஆச்சு, தொழுகை வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆயிடுச்சு, தொழுகை வந்து அவங்க வந்து விட்டாங்க. ஜமாத் தொழுகை. இப்போ யூதர்கள் எங்கேயாவது பள்ளிவாசலில் தொழுகிறாங்களா? ஆனால் தொழுகை அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஷரியத் தானே. தொழுகக்கூடிய யூதர்களும் இருக்காங்க. யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள், சிமிலாரிட்டி பிட்வீன் முஸ்லீம் ப்ரேயர் அண்ட் ஜூஸ் ப்ரேயர்னு அடி. நம்மளை மாதிரியே தான் தொழுகிறாங்க. ருக்கு செய்கிறாங்க, சஜ்தா செய்கிறாங்க. நம்ம 2 ரக்காத் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம ஷாஃபி ஹனஃபி எப்படி மாற்றி தொழுகிறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஒரு மதகுரு தொழுகிற மாதிரி தான் அவங்களுடைய இது இருக்குது. அப்போ அவங்களுக்கு தொழுகை முறை இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் தொழக்கூடியவர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு தொழுகை வந்து விட்டுட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லசீன எம்சி கூனல் கிதாப். இந்த வந்து இடத்துல யார் வந்து இந்த வேதத்தை பற்றி பிடிப்பவர்கள் யார், என்ன வேதத்தை பற்றி பிடிப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இது வந்து யூதர்களுடைய ஒரு சிஃபத்து. அதே மாதிரி யூதர்கள்ட்ட தொழுகை மைனஸ், தொழுகை டோட்டலாக அங்கே டெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ அவங்கள நல்லவங்க யாருன்னு ஃபில்டர் பண்ணுறது ஈஸியாக நம்ம தொழுகையை வச்சு சொல்லிட முடியும். தொழுறானா குறைந்தபட்சம் அவன் வந்து யூதன் வந்து ஓரளவு ஸ்பிரிட் இருக்கிற யூதன் அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே தான் இன்றைக்கி நமக்கு உண்டும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் வேதத்தை முறையாக கடைப்பிடித்து தொழுகையும் நிலைநிறுத்துகிறார்கள். இந்த தொழுகை பொறுத்த வரைக்கும் இப்போ வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துடைய முக்கியத்துவத்தை ஒருத்தன் உணர்ந்திருக்கானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதத்தை ஒருத்தன் சும்மா படிச்சுட்டே இருக்கிறானா, சும்மா சர்ச்சை பண்ணுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறானா, சும்மா அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறானா, இல்லை வேதத்தை அவன் சீரியஸ் பிஸ்னஸாக பார்க்குறானா அப்படிங்கிறத எப்படி நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டேரியா என்ன தெரியுமா? தொழுகை தான். ஏன் தொழுகை வேதம் வந்து சாதாரணமாக சொல்லலை, அது வந்து சீரியஸ் பிஸ்னஸாக சொல்லுது. தொழாதவர்கள் நிரந்தர நரகம், அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. குறைந்தபட்சம் உங்களுக்கு அல்லாஹ் மேலே ஒரு நன்றி உணர்வு இருந்ததுன்னா அதோடைய வெளிப்பாடு தொழுகை.
அப்போ தொழுகையை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அல்லாவை நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் அல்லாஹ் மேலே அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கிடையாது. உங்கள் பண்பு நன்றி செலுத்தக்கூடிய பண்பு கிடையாது. நன்றி மறக்கக்கூடிய பண்புங்கிறது வெளிப்படுது. இதோடைய அந்த மினிமம் கண்டிஷன் என்ன? தொழுகை. அப்போ இது கூட இல்லை ஒருத்தன் வேதம் படிக்கிறான் அப்படின்னா அவன் ரொம்ப டேஞ்சர். இது கூட இல்லை ஒருத்தன் வேதத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கான்னா அவன் ரொம்ப டேஞ்சர். அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்கள்டிருந்து இவங்களை முதல்ல புரிஞ்சிக்கோ. இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தொழுகை தேவையில்லை. இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிற சமூகத்தில் தொழுகை விடுறவங்க எல்லாருமே இப்படி நம்ம இந்த கேட்டகரிஸ் பண்ணிட முடியாது. கவனக்குறைவாக இருக்கிறாங்க, இன்னும் அந்த வேதத்துடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இன்னும் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்காங்க. அதை இன்னும் நம்ம வலியுறுத்தி பேசணும். ஏன்னா குர்ஆன் வலியுறுத்தி பேசுது. முதல்ல நம்ம வேதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா முதல்ல தொழுகை சரி பண்ணால் மட்டும்தான் வேதத்துடைய மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம வந்து செயல்படுத்துவது நமக்கு ஈஸியாகிடும். இபாதத்தை கொண்டு தான் அந்த வேதத்துக்குள்ளேயே நம்ம என்டர் பண்ண முடியும். இந்த பியூரிட்டி இல்லாமல் வேதத்துக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதே மாதிரி சப்மிஷன் இருக்கணும், எல்லா இடத்துல சரண்டர் பண்ணிடணும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தொழுகை விஷயத்தில் அசால்ட்டாக இருக்காது. ஏன்னா மனசு செத்துரும். தொழுகாமல் இருந்தீங்கன்னா மனசு செத்துரும். அந்த செத்த மனசில் எந்த உபதேசமும் பலனளிக்காது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், இவர்கள் தான் அத்தகைய சீர்திருத்தம் செய்வோருக்கான கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்க மாட்டோம். இந்த தொழுறான்ல அவன்தான் சீர்திருத்தம் பண்ணுபவன். இந்த தொழாமல் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமுதாய தலைவர்கள் இருக்காங்க, இஸ்லாமிய சமூக தலைவர்கள், ஜமாத் தலைவர்கள் தொழுவுறதில்லை, பள்ளிவாசல் நிர்வாகிகள் தொழுவதில்லை. சமுதாயத்துக்கு ஒன்றுனா வந்து நிற்கிறார். சமுதாயத்துடைய துரோகி, சமுதாயத்தை ஒழிச்சு கட்டுறவர்னு நல்லா புரிஞ்சுக்கிற ஒரே அடையாளம் அவன் தொழுவாது. அவனுக்கும் சமுதாயத்துக்கும் 5 பைசா தொடர்பு இல்லைன்னு இது புரிஞ்சுக்கணும். இவன் சமூகத்துடைய நல விரும்பி கிடையாது, சமூகத்தை நாசம் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஏன்னா அவனை ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து நிப்பாட்டிருக்கான், வந்து நின்றுட்டுருக்கான், அவ்வளோதான். அவனை போஸ்டிங் விட்டு தூக்குங்க பாருங்கள், நாளைக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் வரமாட்டான். என்ன அப்போது இதை வந்து மெயினாக புரிஞ்சுக்கணும். மனித குலத்துடைய நலம் விரும்பிகளுடைய அடையாளம் எது? தொழுகணும். இப்போ இன்றைக்கி யாரெல்லாம் தொழுகாமல் இன்றைக்கி வந்து மனித குலத்துடைய நலம் விரும்பிகள் இன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்க சொசைட்டியில். சிந்தனையாளர்கள், நாங்கள் விஞ்ஞானிகள், நாங்கள் அவர்கள், நாங்கள் இவர்கள்ன்றாங்க. இவங்கெல்லாம் நல விரும்பிகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் நல்லா விரும்பணும் அப்படின்னா, ஒருத்தன் நலம் விரும்பணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த உலகத்தை படைத்தவனோட அவனுக்கு வந்து இந்த தொடர்பாவது இருக்கும். இல்லைன்னா அவன் வந்து டோட்டலாக அவன் வந்து ஃப்ராடுன்னு அர்த்தம். இதில் சையத் குதுப் ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேதத்தை பற்றி பிடிக்கிறது, அது அவர் சொல்கிறார் எம்சி கூனா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, எந்த காலகட்டத்திலையும் வல்லசீனா எம்சி கூனா பில் கிதாப், அதை பற்றி பிடிச்சிக்கிறதுனா, அதாவது என்ன சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ காலங்கள் வந்து கடந்தாலும் அதை விடவே மாட்டான், கெட்டியாக அதை பிடிச்சிக்குவோம். இதுதான் அதோடைய மீனிங். அப்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, காலம் மாறிச்சுன்னா வேதத்துடைய நம்ம என்ன பண்ணிடுவோம், டெஃபினேஷன்ஸ் வந்து வேறு கொடுத்து அதை டைல்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேதத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம், வேறு விளக்கங்கள் கொடுத்து என்ன பண்ணுவோம், இந்த காலகட்டத்துக்கு இப்படி தான் வாழணும். இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம்ல ரூட்டு, இந்த 100 வருஷத்தில் 50 வருஷத்தில், ஏன் இப்போ இந்த 1 வருஷத்தில் 6 மாதம், இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ரூட் எடுத்துருக்கணும்ல. இதெல்லாம் என்ன, இது காலத்தின் சமயோஜித புத்தி. அண்ணன் எடுத்தார், என்ன புரட்சி எழுச்சி தமிழர் எடுத்தார், அதனால் நாமளும் எடுத்தோம், அவர் எடுத்தார், இவர் எடுத்தார்னு சொல்லி நம்மளும் எடுக்கிறோம் இந்த ரூட்டு. இது வந்து காலத்தின் டைமில் நயவாஞ்சகத்தவனுக்கு இது காலத்தை வந்து அதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வேதத்தை காலம் வழி நடத்தக்கூடாது, காலத்தை வேதம் வழி நடத்தணுங்கிற. காலம் எப்போவுமே வேதத்தை வழி நடத்தக்கூடாது, வேதம் காலத்தை வழி நடத்த வேண்டும். வேதம் ஃபிக்ஸடு, காலகட்டம் மாறிச்சுன்னா காலத்தை வேதத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றணும், அதுதான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இங்கே வந்து காலம் மாறி போச்சுங்க, அதெல்லாம் அந்த காலங்க, அதெல்லாம் ரசூல்லா காலங்க, அதெல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகுமா, இப்படிலாம் பார்க்கவே கூடாது. எல்லா காலத்துலேயும் அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் தான் முதன்மையானது. எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் தான் மனிதனுக்கு பயன் தரக்கூடியது. மனித குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய உபதேசங்களை ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து எல்லா காலத்துக்குமே. காலம் மாறிச்சுன்னா இது மாறிடுமா? அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் கொஞ்ச நாள் பெண்டிங்கில் வச்சிடலாங்க, கொஞ்ச நாள். இப்போதைக்கு நம்ம இந்த உபதேசங்களை ஃபாலோ பண்ணோன்னா மறுபடியும் நீங்கள் வரவே மாட்டீங்க இந்த ரூட்டுக்கு.
பற்றி பிடிச்சிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், வேதத்தின் கீழே உலகத்தை கொண்டு வரணும், உலகத்தின் கீழே வேதத்தை கொண்டு வரக்கூடாது. வேதம் வந்து ஃபிக்ஸட். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பற்றி பிடிக்கிறது அப்படின்னா அது கடும்போக்கு கிடையாது. கடும்போக்கு வேறு, புரியுதா? வேதத்தில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மாதிரியாக ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல், வேதம் வந்து 2-3 சாய்ஸ் கொடுக்கும். வேதம் வந்து 2-3 சாய்ஸ் கொடுக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற இன்னொரு சாய்ஸும் நம்ம பயன்படுத்தணும். ஒரே சாய்ஸை பிடிச்சி அதை காமனாக்கிறது அதுவும் வந்து கடும்போக்கில் கொண்டு போய் விட்டுரும். புரியுதா? அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தை சொல்லிட்டு வந்து சொல்கிறான் பாரு, வேதத்தின்படி இப்போ இந்த காலகட்டத்தில் வேதத்துடைய இந்த கருத்துக்கள்லாம் சொல்லலாமா? இந்த காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த நசுக்கப்பட்ட நேரத்தில், அமுக்கப்பட்ட நேரத்தில், ஒடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த கருத்துக்கள்லாம் பேசலாமா? எல்லா கருத்துலையும் பேசிகிட்டு இருக்கணும். ஏன் வேதத்தை பேசுகிறோம், நேர்மையை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். அது எப்போனாலும் நம்ம அதை பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இது சொல்லணும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இந்த ரெண்டும் வந்து மெர்ஜு பண்ணுறான். என்ன? எம்சிகூனல் கிதாபும் வாக்காமுஸ் சலாத், வணக்க வழிபாடுகளை. வெறும் தொழுகை மட்டும் இல்லை, அது எல்லாத்தையுமே பிரிச்சுக்குங்க. வணக்க வழிபாடுகளை பற்றி பிடிச்சிக்குங்க, வேதத்தையும் பற்றி பிடிச்சிங்க. இது ரெண்டும் பிடிச்சிங்க பாருங்கள், தப்பிச்சிருவீங்க. காலம் நம்மளை வழி தவற செய்யாது. இந்த வணக்க வழிபாடு பாருங்கள், நம்ம இந்த காலத்தை கடந்து நம்மளை வந்து பாருங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் சுபூர் என்ற கால் தான், இன்றைக்கும் சுபூர் என்ற கால் தான். காலம் மாறவே இல்லைங்கிறத நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். எதுவுமே மாறல. இல்லை, என்ன மாறிச்சு? இப்போ தான் ரசூல்லா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அந்த மஸ்ஜித் நபவி கட்டி பாங்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே பாங்கு தான் இன்றைக்கும், அதே பாங்கு தான் இருக்குது. அதே ஃபஸ்ட்டு ரமலான்லேயும் அதே 30 நோன்பு தான், இன்றைக்கும் அதே 30 நோன்பு தான். ஃபஸ்ட்டு ரமலான்லேயும் ஈத்திகாஃப் இருக்குது, இன்றைக்கி இருக்கிற கடைசியாக போன வருஷம் போன ரம்ஜான்லேயும் ஈத்திகாஃப் இருக்குது. அப்போ மாறவே இல்லை. அப்போ காலம் கடந்து நம்மளை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது எது? இபாதத்துகள் தான். அதனால தான் ஹஜ்ஜுக்கு போகிறது, இம்ரா போகிறது. இபாதத்தை வந்து டவுன்கிரேட் பண்ணியே பேசுகிறேன் அப்படின்றீங்களா? வரும்போது அந்தந்த இடத்துல அதோடைய முக்கியத்துவம் வரும்போது எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும். புரியுதா? அப்போ தீனில் நிலச்சிருக்க செய்கிறது நம்மளை எது? கொஞ்சமாவது இன்றைக்கி தீன் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குதுன்னா என்ன காரணம்? இந்த இபாதத்துகள்னால தான். இந்த இபாதத்தும் போச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் இதை ஃபுல் மீல்ஸாக ஆக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். இதை செஞ்சுட்டு வேதத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காரக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புரியுதா? அப்போது இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, வேதத்தை செயல்படுத்துவது ஒரு பண்பு, வணக்க வழிபாடுகள் செயல்படுத்துவது ஒரு பண்பு. இந்த 2 பண்பும் நம்மகிட்ட இருக்கணும். வணக்க வழிபாடு செஞ்சுட்டு வேதம் என்ன சொல்லுது அதை நான் கருத்திலே கொள்ள மாட்டேன்னு இருக்கக்கூடாது. அல்லது வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி நான் பயங்கரமாக டிபேட் பண்ணுவேன், வணக்க வழிபாடுகள்லாம் நான் 0 அப்படின்னாலும் நீங்கள் அவுட். இதை செஞ்சுட்டு அதை செஞ்சாலும் நான் காலி, அதை செஞ்சுட்டு இதை செஞ்சாலும் காலி. ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு முகத்தை வந்து நீங்கள் வந்து திருப்பிடவே கூடாது. இதை வந்து முக்கியமான விஷயமாக இது பதிவு வச்சணும். அப்போ இவங்க பனி இஸ்ராயல்கள் வந்து இந்த ஷரியத்துலேருந்து டைவர்ட் ஆனதுக்கு காரணம், ஏன் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது எளிதாச்சுன்னா தொழுகை வந்து அவங்ககிட்ட இல்லை. ஏன்? ஒரு நாளைக்கு வந்து 2 நேரம் 3 நேரம் 4 நேரம் 5 நேரம் அல்லா இடத்துல போய் அவங்க நிற்கணும். அல்லா முன்னாடி நாம் போய் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, நமக்கு ஒருத்தன் சுப்பீரியர் பவர் ஒருத்தன் இருக்கிறாங்கிற அந்த உணர்வு இல்லாதனால தான் சனிக்கிழமை அவங்க எந்த கண்ணு முன்னாடி எந்த அல்லாவையும் பார்க்கல. அவங்க ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 5 தடவை அல்லாவை வந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கண்ணா. அதுவும் விரும்பி தொழுவிப்போங்க. அதாவது ஊர் என்ன பேசுவோம், இவன் கேவலமாக பேசுவான், அவன் பேசுவான், இல்லாமல் நம்மளாக விரும்பி தொழுகி போகிறது நம்முடைய பழக்கமாக ஆக்கிட்டோம்னா ஷரியத்தை நம்ம யாருக்காகவும் ஃபாலோ பண்ண மாட்டோம், நமக்காக ஃபாலோ பண்ணுவோம். அதோடைய அருமை கருதி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது அல்லாஹ் நமக்கு எளிதாக்கிட்டே வருவோம். அதான் சையத் குதுப் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹராமை வந்து விடுறது, நம்ம மனசாட்சி ஒரு விஷயத்தை சரின்னு நினச்சி அதை விடுறதுக்கு பயங்கரமான துணிச்சல் வேணும். ஏன்னா பழகியிருப்போம், ரொம்ப காலகட்டம் அதை பழக்கத்தில் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. பனி இஸ்ராயல்கள் அதுதான பிரச்சனை, அடிமைப்பட்டே கிடக்கிறது பழக்கமாகி போச்சு. அப்போ நிமிந்து உட்காருன்னா அவனுக்கு பழக்கம் முடிய மாட்டேங்குது. அப்போது இந்த தைரியத்தை எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்க வழிபாடு கொடுக்கும், இந்த இபாதத் கொடுக்கும், அல்லாவை ஜிக்ர் பண்ணுறது கொடுக்கும், தொழுவுறது கொடுக்கும், நோன்பு கொடுக்கும், குரான் ஓதுறது கொடுக்கும், அல்லாவுடைய அந்த சபைகளில் உட்கார்றது கொடுக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் வந்து நமக்கு வந்து அது கொடுத்துட்டு இருக்கும். மேலும் இதையும் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக, நாம் மலையை பெயர்த்து அதனை அவர்களுக்கு மேல் குடையை போன்று நிழலிடச் செய்தோம், அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது நாம் அவர்களிடம் கூறினோம்,
நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள், அதனால் நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வேதத்தை இவங்க என்னெல்லாம் வயலேஷன் பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லிவிட்டு இந்த கடைசி இதுதான் பனி இஸ்ராயல்களை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல பேசுகிற கடைசி வசனம். அல்லாஹ் சொல்கிறான், மேலும் இதனையும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். முதல்ல அவங்க ஸ்டார்டிங் எங்கே இருந்தாங்க? முதல்ல ஆச்சு, நான் இப்ராஹிம் நபிகிட்ட வாக்குறுதி கொடுத்தேன், உங்களுக்கு இமாமத் ஆக்குறேன்ட்டு. அதோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு அந்த கண்ணி இருக்குல்ல, அது எது? நாம் மலையை பெயர்த்து அதனை அவர்களுக்கு மேல் குடையை போன்று நிழலிடுச்சிது. ஒரு மலையை பிடுங்கிட்டான் அல்லாஹ், அப்படி மேலே வச்சிட்டான், நிழலாக வச்சிட்ருக்கான் அவங்களுக்கு. அது அவங்கள் மீது விழுந்து விடுமோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது நாம் அவர்களிடம் கூறினோம். யார்கிட்ட? பனி இஸ்ராயல்கிட்ட. அல்லாஹ் சொல்கிறோம், நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த வேதத்தை இப்போ இந்த எம்சிகூனல் கிதாபை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறோம். வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள். அதில் இருக்கிற ஒரு உபதேசத்தை கூட நீங்கள் மறந்துடக்கூடாது. படிக்கும்போது நினைவில் இருக்கும், செய்யும்போது விபச்சாரம் செய்யாதீர்கள் படிச்சிட வேண்டியது. ஃபோனை கையில் எடுத்தால் அந்த ஆயத்தை என்ன போயிடும்? பேக்ட்ராப்பில் போயிடும். பொய் பேசாதீர்கள் படிச்சிட வேண்டியது. வியாபாரம்னு வந்தால் அந்த வசனம் பின்னாடி போயிடும். மோசடி செய்யாதீர்கள் படிச்சிட வேண்டியது. வியாபாரம்னு வந்தால் பேக்ட்ராப்பில் போயிடும். இப்படி இருக்காதீங்க, இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்காதீங்க. இப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ் இது எதுக்கு கன்க்ளூஷனில் கொண்டு வரேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் இப்படி தான் ஆச்சு. இவங்களுக்கு வேலை மறலப்பட்டுச்சு இல்லை, இவங்களுக்கு தரப்பட்டதில்லை அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு. அப்போ அந்த டைமில் இந்த விடுதலை பயணமில் அது வசனம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கார்மேகம், அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, கார்மேகம் கவிழ்ந்தது, எக்கால பேரொளி எழுந்தது, இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு கட்டளைகளை தரப்போகிறான், 10 கமாண்ட்மெண்ட்ஸு நமக்கு தரப்படுது, நமக்கு வேதம் நமக்கு எழுதி தரப்படுது, இந்த அன்னைக்கு உங்கள் தலைவர்கள் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள கூப்பிட்றான், ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த கூப்பிட்ற அந்த நாள் எப்படி இருக்குன்னா, காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, இடி முழக்கம் பயங்கரமாக இருக்குது. வெளியே வர்றாங்க அந்த டென்ட்டுலேருந்து. எந்த இடம்? அந்த தூர்சினா மலைக்கிட்ட தான். எது? சவுதியில் இந்த பகுதி சொன்னல, இந்த மலைகள், அந்த கற்கள் நிகழ்ந்த அந்த பகுதி, ஜோர்டானுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதியில் தான் இது நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. மலைகள் மெழுகலாக இருக்குது, ஒரே கட்டார் முட்டாருங்குது, எக்கால பேரொளி எழுந்தது, இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுங்கினார். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளியே வரச் செய்தார். அவர்களும் வந்து நின்றார்கள். மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மலையையும் கண்டனர். மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், கடவுள் எங்களோடு பேச வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்துப்போவோம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்து அறியவே அவர் இவ்வாறு கூறினார். இது பார்த்தீங்கன்னா விடுதலை பயணமில் 19ஆம் அதிகாரத்தில் 16, 18, 20ஆவது அதிகாரத்தில் 18லேருந்து 20. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த மலையவே பேத்து எடுத்து, இப்போ இது மிரட்டுறது கிடையாது. இப்போ நான் கூட தப்பாக பேசியிருந்தேன். எப்படின்னா, மலையை எல்லாம் பேர்த்துட்டு வேதத்தை பிடிச்சிக்கோ இல்லைன்னா போட்டுருவேன் அப்படின்னு. இப்படி இல்லை. இப்படி மிரட்டினா என்ன அர்த்தம்? மிரட்டி ஒருத்தன்ட்ட கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இப்படி மிரட்டினா அவனை விருப்பத்தோட வேதத்தை ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் தானே வேணும்னா அங்கே சொன்னோம், தலை மேலே மலையை வச்சா யாருங்க ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவான். எவனாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவான். நானே வேணும்னா சொன்னேன். இது விரும்பி தான் செஞ்சாங்க. அந்த அன்னைக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் வேதத்தை வாங்கிக்கிறீங்களா, வாங்கிக்கிறோம், கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறீங்களா, பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்போ அந்த நாள் சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஃபங்க்ஷன் தான், தர்பியா தான். நம்ம பயான் நடத்துகிறோம், அல்லா பயான் நடத்தினா கிராண்டாக இருக்கணும்ல, சாமியான பொண்ணும்ல, பந்தல் எல்லோரும் வர்றாங்கல்ல, சாமியான பொண்ணும்ல, பந்தல் எதில் போடுறான்? மலையை பேத்து போடுறான். அவன் ஸ்டைலில் பண்ணணும்ல, மாசாக இருக்கணும்ல அந்த நிகழ்வு. அதே மாதிரி இப்படி வாங்கினா அந்த நாள் மறந்துடும்ல. ஏங்க அன்றைக்கி ஒரு பயான் நடந்துச்சுல்ல, எந்த பயானு சொல்கிறீங்க? அக்டோபர்லையா? அதா செப்டம்பர்லையா? இல்லைங்க, அது வந்த மாதிரியே நமக்கு ஞாபகம் இல்லைங்க. இப்போ எல்லாம் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, மலையை பேத்தோம் இல்லை அந்த அதுவா, அதை மட்டும் ஞாபகப்படுத்துறாதீங்க, தொண்டையெல்லாம் வாய்க்கு வந்துருமாட்டிருக்குது. அந்த டேட்டை ஞாபகப்படுத்தாதீங்க. அதுதான் எல்லாம் என்ன பண்ணுறான்,
உங்கள்கிட்ட சும்மாலாம் பேசக்கூடாது. டேபிளில் உட்காந்து பேசினா மரியாதை இருக்காது. டேபிளை பேத்தி மேலே எடுத்து வச்சு பேசணும். இந்த மழை கிட்ட வாங்கல, மழை உங்ககிட்ட வந்துருச்சு. மழை பேர்ந்து கூடை அறுத்துட்டு வந்துருச்சு. மேலே இருக்குது கூரை. இப்போ மேகத்தில் நிழல் இல்லை. மேகத்தில் நிழல் இருந்தால் என்ன சாதாரணம். இப்போ நம்மளே பார்த்துட்ருப்போம், வெயில் சுளீர்னு அடிச்சிட்ருக்கோம், பேசிகிட்டே இருப்போம், கொஞ்சம் நேரத்தில் நிழல் வந்துடும். மேலே பார்த்தா சூரியனை வந்து மேகம் வந்து மறைச்சிட்ருக்கும். இது சாதாரணமாக நம்ம டெய்லி நடக்கிற நிகழ்வு. இவங்களுக்கு அது அன்றாடமாக நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, பகலெல்லாம் இருந்தாலும் மழை நிழல் கொடுத்துச்சுன்னா எல்லாம் என்ன சொல்கிறான், நான் மலையை பெயர்த்து அவர்கள் மேல் குடையை போன்று நிழலிச்சேன். நான் சாமியான போட்டோம்ப்பா ஃபங்க்ஷன் அன்றைக்கி. இருந்த தூர்சின மலையாக எல்லாம் தூக்கி என்ன பண்ணிட்டான், வச்சாச்சு. அப்போது இந்த சம்பவம் மறந்துடக்கூடாது. எதுக்கு, அந்த வேதத்துடைய இம்பார்ட்டன்ஸ். அப்போ என்ன பேசுகிறான் அல்ல, ரொம்ப வளவலாக குழக்கலாம் இல்லை, டீட்டெயிலாக இதில் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இதை வாங்கிக்கிறீங்களா, அவ்வளோதான். இந்த கல்யாணத்துக்கு கேட்பாங்களா குபூல அப்படிமே, அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், ஒரே வார்த்தை தான், அக்செப்ட். சைன் பண்ணுறீங்களா, எங்கே காட்டுறீங்களோ அங்கே சைன் பண்ணுறேங்க அப்படிங்கிறாங்க. புரியுதில்ல, யார்கிட்ட டீல் போட்டிருக்கீங்கன்னு தெரியுதில்ல. இந்த வட்டி கடைக்காரன் சொல்லுவான் தெரியுமா, இந்த கடன் கொடுக்குறவன் வட்டி கூட விட்டுரு, கடன் கொடுக்குறவன் சொல்லுவான் தெரியுமா, நான் யார் தெரியுமா, ஜப்திக்கெல்லாம் இது கொடுத்துறீங்க, சைலண்டெல்லாம் இல்லைங்க. அதுவும் அந்த ரூமில் எங்கேயாவது உள்ள அடி உள்ள சவுண்டு கேட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஒருத்தர் கட்டுறார், ஒன்றும் இல்லை தம்பி 4 டியூ கட்டலை, உள்ளே விட்டு கவனிச்சுட்டு இருக்கோம். பார்த்த போகிற வழியில் எல்லாம் வண்டிங்களாம் நிற்கும். என்னங்க புது புது வண்டியாக நிற்கிது, ஆமாம் வாங்கினா கட்டலை, கொண்டாந்துங்க போட்டாச்சு. அந்த மாதிரி அடி சும்மா எல்லாம் சொல்கிறான், அடி சுழுகு செம்மையாக உழுவும், சர்வ வல்லமை படைத்தவன் நான், வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், என்கிட்ட நீ அக்ரிமெண்ட்டு போடுறீங்க, அந்த வேதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒழுங்காக, அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள், அதனால் நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடும். நமக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு, புரியுதா. நம்மளும் இந்த வேதத்தை என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு பலமான ஒப்பந்தத்தை தான் நம்மளும் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து மீறுறோம். இப்போ இது மறக்க முடியாத சம்பவமாக இது வந்து ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து இந்த சம்பவத்தை நினைவு கூர்றான். இதோட கன்க்ளூஷனில் முடிச்சிடறோம். இப்போ வேதத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிங்க. வேதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு ஆயிடுச்சுல்ல. அந்த மலை பேத்தமில்ல, அந்த நாள் ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை வந்து மறக்க முடியாததாக அல்லாஹ் ஆக்குறான். ஸோ வேதத்துடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.